கோவில் தேவஸ்தானத்தால் ஒரு அற்புதமான ஒரு உபன்யாச மாலையானது தொடக்கம் பெற்று நடைபெற்று கொண்டு வருகிறது. அதிலே இந்த தினம் நமக்காக எழுந்திருக்கக்கூடிய சுவாமி ஸ்ரீ பராசர வெங்கடரங்கன் பட்ட சுவாமி ஆச்சரியமாக சுவாமியுடைய சொல் பால்யமாக இருந்தாலும் சுவாமியுடைய ஞானமானது அவ்வளோ அபாரமானது. பற்பல ஆச்சாரியர்களே சுவாமி அடிபணிந்து விடாமல் காலட்சேபங்களை எல்லாம் கற்று தேர்ந்து உபயோகங்களும் அதிகரித்து இன்றைய தினம் பெரிய பெருமாளுக்கு ஒரு ஆச்சரியமாக ஒரு வங்கிவராக சுவாமி எழுந்தருளிக்கிறார். சுவாமியின் திருவாயிலாக நாம் இன்றைய தினம் இங்கே அனுபவிக்க இருப்பது திருமாதத்திலே திருவதரித்த திருமல் அனந்தாழ்வான் அவருடைய வைபவத்தையும் அவருடைய பெருமைகளையும் நாம் இங்கே சுவாமியின் திருவாயிலாக அனுபவிக்க உள்ளோம். அனைவரும் கேட்டு அனந்தாண்களுடைய வைபவத்தை கேட்டு இன்றுவாக என்று பிரார்த்திக்கிறேன். மதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் பெருமானார் திருவடிகளே சரணம். நம ஸ்ரீரங்கநாயக்கை யத்பூ விப்ரமபேததः ஈஷேஷிதம் யவைஷம் யதின்னோன்னதமிதம் ஜகத் ஈஸ்தனாபரணம் தேஜः ஸ்ரீரங்கே ஸ்வயமாஸ்ரயே சிந்தாமணி விமோத்பாந்தம் சர்க்கே அனந்தபோகினः யோ சஹஸ்ரமபாந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதி யத்ர சஹஸ்ரசக்ரः யன்மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராः தஸ்மை நமோ பகுலபூஷணபாஸ்கராய யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये अखिलात्मगुणावासम् अज्ञानतिमिरापहम् आश्रितानां शरणं वन्दे अनन्तार्यदेशिकं श्रीमद्रामानुजाचार्य श्रीपादाम्बोरुहद्वयं तदुत्तमाङ्गसंकार्यम् अनन्तार्यमहं वदे. श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्गसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे. श्रीशैलेशदयापात्रं दिभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिम्. वाषण्ड धर्मषण्ड दावतः चार्वाक विद्यासुखी बौद्धध्वान्त विरासासरपति नैनेव कण्ठीरवः मायावादि विजङ्गभङ्ग गरुडस्त्रैविध्य चूडामणिः ஈரங்கேஷு தயத்வஜோ விஜயதே ராமானுஜோயம் முனிகி என்று சுவாமி பெருமானார் புகழ்ந்து எழுதப்பட்ட ஸ்லோகம் தாடி பந்தகத்திலே இன்றைய தினமும் அனுசந்தித்து வருகிறது. குறிப்பிட்ட சுவாமி பெருமானார் நியமித்தருடைய சிவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நாம் பல திருநக்ஷத்திர மகோத்சவங்களை கொண்டாடுவது வழக்கம். அது ஒரு உற்சவமாகட்டும், பெருமாளுக்கு உற்சவமோ இல்லை தாயாருக்கு உற்சவமோ இல்லை ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடிய உற்சவமோ. பொதுவாக பெருமாளுக்கு உற்சவம் இப்பொழுது கோடை உற்சவம் நடைபெற்றது. தாயாருக்கும் கோடை உற்சவம் நடந்தது. அதை எல்லாத்தையும் சேவித்தோம், அவர்களுக்கு கைங்கரியத்தை செய்தோம், கைங்கரியங்களை நன்றாக செய்தோம். அது மட்டும் இல்லாமல் ஆழ்வார்களுக்கும் சரி பூர்வாச்சாரியர்களுக்கும் சரி அவ்வப்பொழுது அவர்களுடைய திருநக்ஷத்திர மகோத்சவங்கள், அவர்கள் அவதரித்த திருநக்ஷத்திரம் இருக்கே அந்த திருநக்ஷத்திரங்களையும் அனுபவித்து வருகிறோம். அப்படியே சென்ற மாதம் நாம் எல்லோரும் சுவாமி அனந்தாழ்வானுடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்தை கொண்டாடினோம். அப்படிப்பட்ட சுவாமி அனந்தாழ்வானை பற்றி சில விஷயங்களை யதாசக்தி யதாமதி தெரிவிக்கும்படி அடியனுக்கு பரிபூர்ண திருவாரூராட்சமருடைய ஜீவதம்பதிகளையும் அடியனுடைய ஆச்சாரிய சுவாமியான ஸ்ரீ பராசர திருவேங்கடபுர சுவாமியையும்
அடியனுடைய ஞானாச்சாரிய சுவாமிகளான ஸ்ரீ திருப்புராணி சுவாமியையும் ஸ்ரீ பராசர திருமலை பெற்ற சுவாமியையும் மற்றும் பல மகான்களையும் சேவித்தவாறு இந்த உபன்யாசத்தை தொடங்குகிறேன். சிவபதியார் சர்வேஸ்வரன், சிவபதியார் அகிலாத்ம சமஸ்த காமனாகவும் எழுந்திருக்கக்கூடிய சிவன் நாராயணன் நாம் எல்லோரும் உஜீவனம் அடைவதற்காக ஆழ்வார்கள் மூலமாக திவ்ய பிரபந்தங்களை கொடுத்தார். இந்த திவ்ய பிரபந்தங்கள்லாம் கொடுத்தானே புரிஞ்சுதா சுவாமி? புரியவே இல்லையே. திவ்ய பிரபந்தங்கள் வந்தது படிக்கணும்னா சுவாமி வாசனங்களே வளைய மாட்டேங்கிறது. பாதி வாசனம் சந்தை சொல்லி கற்றுக்கலாம், அது மட்டுமானா அர்த்தங்கள் ஒன்றுமே புரியல. என்ன அர்த்தங்கள் சொல்றார், எந்த மாதிரி சொல்றார், எந்த ஒரு நிலைமையிலே சொல்லுகிறார்கள் ஆழ்வார்கள்னு விஷயம் புரிய மாட்டேங்குது. அப்படி அர்த்தம்தான் தெரிந்தாலும் தமிழ் படித்தவர்கள், தமிழ் பண்டிதர்கள், புலவர்கள்லாம் வந்து அந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு அர்த்தம் பண்ணுவா, தப்பும் தவறுமாக அர்த்தம் பண்ணுவா. சரியா புரியாது, ஆழ்வார்களுடைய நிலைமை புரியாது, அவர்களுடைய ஸ்திதி புரியாமல் தப்பும் தவறுமாக வியாக்கியானங்கள் எழுதுவார். இருக்கக்கூடாது என்று சிவன் நாராயணன் நம்மளுக்கு பூர்வர்களை கொடுத்தார். பூர்வாச்சாரியர் இருக்காளே சுவாமி நாதமணிகள் தொடங்கி பல பல பூர்வர்கள், குருமானார் முதலிய பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் நம்மளுக்கு வியாக்கியானங்களையும் ஐதீகங்களையும் நிர்வாகங்களையும் கொடுத்தார்கள். அவருடைய வியாக்கியானம் இல்லைன்னா இந்த திவ்ய பிரபந்தத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாது. இப்பொழுதும் அவர்களிடம் கடன்பட்டிருக்கிறோம். ரிடம் பிரபு சமீபமே அப்படின்னு திரௌபதியானவள் அந்த திரௌபதி இடத்திலே கண்ணபிரான் தெரிவித்தாராம். எப்பொழுதும் கடன்பட்டிருக்கிறேன். அப்படியே நாம் எப்பொழுதும் இந்த பூர்வர்களிடத்திலே கடன்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பூர்வர்களிலே சுவாமி எம்பெருமானார் மிகவும் முக்கியமானவர். அவர் சிஷ்யராக இருந்த ஒரு மிகப்பெரிய மகான் சுவாமி அனந்தாழ்வான். சுவாமி அனந்தாழ்வான் சித்திரை மாசத்திலே சித்திரை நட்சத்திரத்திலே சிறுபுத்தூர் என்கிற ஊர், இப்போ இந்த பெங்களூர் மைசூர் போற வழியில் அந்த ஊர் இருக்கா, சிறுபுத்தூர் என்கிற ஒரு ஊரிலே அவதரித்தார். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவதரித்தார். அதான் அவருடைய தனியிலே சொல்லப்படுகிறது. அகிலாத்ம குணாவாகம் அஜ்ஞான விராபகம். அதாவது எல்லா அகிலம்னா எல்லாம் அர்த்தம், எல்லா ஆத்ம குணங்களையும் உடையவராய், அஜ்ஞானம் என்கிற அறியாமை என்கிற இருட்டை போக்குவராய், ஆசிரியர்களுக்கு அடியவர்களுக்கு சரணமுக்கிடமாக இருக்கக்கூடியவராய் உள்ள இந்த அனந்தாழ்வான் என்கிற ஆச்சாரியனை வந்தே அனந்தாரிய தேசிகம் வந்தே அனந்தாழ்வான் இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரியனை சேவிக்கிறேன் என்று அற்புதமான தனியன். இப்படிப்பட்ட சுவாமி அனந்தாழ்வான் ஊரில் திருவதித்தார். திருவத்தூரிலே சின்ன வயசுலேருந்து அவருக்கு ஒரு ஈடுபாடு, இவன் நாராயணத்திலே ஒரு ஈடுபாடு இருந்தவாறே இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை நன்றாக கற்க வேண்டும் என்று ஆசை இருந்தவாறே என்ன பண்ணார்னு கேட்டார். நேராக போனார், எம்பெருமானாரை ஆசிரியத்தார். எம்பெருமானாரிடத்திலே விஷயங்களை கேட்க வேண்டும் என்று ஆசிரியத்தார் சுவாமி அனந்தாழ்வான். எம்பெருமானார் என்ன சொன்னார்னா, சரிப்பா நீ என்னை ஆசிரியத்திருக்கிறீர், ஆனாலும் நான் இப்பொழுதுதான் யஜ்ஞமூர்த்தி என்கிற ஒரு மிகப்பெரிய மகான், வடநாட்டுக்கு ஒரு மகானை திருத்தி பணியொன்று கொண்டு வந்திருக்கேன். அவர்தான் சுவாமி அருளாள பெருமாள் எம்பெருமானார். அவரிடத்திலே நீ ஆசிரியிக்க வேண்டும், அவரிடத்திலே நீ பஞ்சசம்ஸ்காரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஆக்ஞையிட்டார், கட்டளையிட்டார். வெறும் பெருமானார் சொன்னபடியே செய்ய வேண்டும் என்று உடனே சென்றார். போய் சுவாமி அருளாள பெருமானாரிடத்திலே பஞ்சசம்ஸ்காரத்தை பெற்றுக் கொண்டார். பஞ்சசம்ஸ்காரம் ஆச்சாரியர் யாரு? சுவாமி அருளாள பெருமானார். ஆனால் அவரே என்ன சொன்னார்னா, நான் வேண்டுமென்றால் நமக்கு நேரடியாக ஆச்சாரியனாக இருக்கலாம், ஆனால் நமக்கு உண்மையான ஆச்சாரியன் சுவாமி எம்பெருமானாரே, அவரை பின்பற்றியே அவருடைய கட்டளை இணங்கியே நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டாராம். இதன்படியே ஆச்சாரியனிடத்திலும் பரமாச்சாரியனிடத்திலும் மிகவும் பக்தி கொண்டவராக சுவாமி அனந்தாழ்வான் தினமும் கைக்கரியங்களை செய்து கொண்டு வந்தார். எந்த அளவுக்கு பக்தினா,
அது ஒரு இடத்துல வியாக்கியாத்தை காண்பிக்கிறார். ஸ்தோத்திர ரத்னம் இருக்கே, ஸ்தோத்திர ரத்னம்னு சுவாமி ஆளவந்தாருடைய ஒரு ஸ்ரீசுக்தி. இந்த கிரந்தத்தில் ஒரு ஸ்லோகம் வரும். அமர்யாதகிரக தளபதி அசூயா பிரசவூ கிருதக்னோ துருமாணி. இன்னொரு ஸ்லோகம் வரும். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஆளவந்தார் என்ன சொல்றாருன்னா, நான் மிகவும் தாழ்ந்தவன், கெட்ட குணங்களை உடையவன், இப்படி தளபதி எப்பொழுதும் சஞ்சலமான மனதை கொண்டவன், இப்படி தன்னைத்தானே இகழ்ந்து கொண்டு இப்படி பாவத்தை உடைய பாவிஷ்டா, இப்படி பாவத்தை கொண்டவன் எப்படி சம்சாரமாகிய பெருங்கடலை காட்டப் போகிறேன். சிவன் நாராயணனே, உன்னுடைய கிருபா கடாட்சம் இல்லாமல் என்னால் இந்த சம்சாரத்தை காட்ட முடியாது பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகம். இதை சொல்றவாறே சுவாமி அனந்தாழ்வன் இந்த ஸ்லோகத்தை என்னால் சொல்ல முடியாது அப்படின்னா இப்படி சொல்லி சுவாமி அனந்தாழ்வன் இப்படி சொல்லாமா? ஆளவந்தாருடைய ஸ்லோகம், மகான இதுல ஸ்லோகம், இதை சொல்ல மாட்டேன்னு சொல்லாமான்னு கேட்டான். சொல்ல மாட்டேன் என்று கேட்டான். பாப்பிஷ்டகாங்கிறாரு, நான் பாவத்தை கொண்டவன், நான் பாவத்தை கொண்டவன் இல்லை. அனந்தாழ்வன் சொல்றாரா, எனக்கு சுவாமி ஆளவந்தாருடன் பரமாச்சாரியன் என்கிற சம்பந்தம் இருக்கு. இவருக்கு ஆச்சாரியன் எம்பெருமானார், எம்பெருமானாருக்கு ஆச்சாரியன் சுவாமி ஆளவந்தார். இப்படி பரமாச்சாரியன் என்கிற சம்பந்தம் இருப்பதினால் அந்த சம்பந்தத்தினால் எனக்கு எந்த பாவமே தொடாது, எந்த பாவமே வராது. பாவம் வராத சமயத்திலே பாப்பிஷ்டகா என்று நான் பொய் சொல்ல முடியாது, இது தவறு. இன்னொரு காரணம் சொல்லுகிறார். இப்படி நான் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் சுவாமி ஆளவந்தாருக்கு இந்த கெட்ட குணங்கள்லாம் இருக்கு நான் ஒப்புக்கொள்ளதான் ஆகிவிடுவேன். அது எவ்வளவு பெரிய பாவம், அதையும் செய்ய மாட்டேன், நான் இந்த ஸ்லோகத்தை சொல்ல மாட்டேன். நான் இப்படி ஆச்சாரியனிடத்திலும் பரமாச்சாரியனிடத்திலும் அத்தியந்த பக்தியை கொண்டவர் சுவாமி அனந்தாழ்வான். இப்படி இந்த சமயத்திலே தினமும் சுவாமி பெருமானார் இடத்துல காலக்ஷேபம் கேட்பார். காலக்ஷேபம்னா நம்ம சுவாமி நான் கேட்டுட்டே போனார். காலக்ஷேபம் காலக்ஷேபம் காலம் சிபதீதி காலக்ஷேபா பட்சிகள் சொல்லுவார். காலம்னா காலம் நாழிகை, அதனுடைய சிபதினா பொழுதுபோக்குன்னு அர்த்தம். பொழுதை போக்க வேண்டும். இப்பொழுதும் தெரிந்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஜித்தும் போக்கிறேன் போதுன்னார் ஆழ்வார். பொழுதுபோக்குனா சாதாரண விஷயங்களிலே பொழுதுபோக்கு இருக்கக்கூடாது. இப்ப நாராயணனை சேவித்தே அவருடைய அடியார்கள் எழுதின ஆழ்வார்கள் எழுதின இந்த திவ்ய பிரபந்தங்களை சேவித்துக் கொண்டே அதை அனுசரித்துக் கொண்டே அவருடைய பொழுது இருக்க வேண்டும் என்று ஆழ்வார் சொல்கிறபடியே சுவாமி அனந்தாழ்வான் இப்பொழுதும் எம்பெருமானாருடைய காலக்ஷேபத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார். திவ்ய பிரபந்த காலக்ஷேபம் நடக்கும். அனந்தாழ்வானுக்கு எப்பொழுது திவ்ய பிரபந்தத்திலே 4000 திவ்ய பிரபந்தத்திலே அத்தியாவசியமான ஒரு ஈடுபாடு உண்டு. ஒன்றல்ல இரண்டல்ல, பல இடங்களிலே இதை காணலாம். பல இடங்களிலே காணலாம். பொன்னுலகாடியிலோ புவனிமுழுதாடியிலோ இல்லைன்னா புண்ணினங்காடி அவன் அம்மாழ்வாரதை பார்த்து இப்படி காலக்ஷேபம் நடக்கிற சமயத்திலே ஒருத்தர் கேட்டார். அப்படின்றது அவன் அனந்தாழ்வாரிடத்திலே என்ன போய் ஆழ்வார்னு சொல்ற பாசுரத்தில் தான் ஆழ்வார் பெருமாளை பிரிந்திருக்கக்கூடிய சமயம். இந்த சமயத்திலே பட்சிகள் எல்லாம் கூட்டு, பட்சிகள் நீங்கள் என்னுடைய நிலைமையை பெருமாளுக்கு எடுத்துரைக்க வேண்டும். எடுத்துரைத்தால் என்ன பரிசுன்னு கேட்டார். பட்சியெல்லாம் கேட்டோடனே ஆழ்வார் சொல்றார், எடுத்துரைத்தால் உங்களுக்கு பொன்னுலகாடியோ புவனி முழுதாடியோ உங்களுக்கு இந்த லீலா விபூதியும் கிடைக்கும், நித்திய விபூதியும் கிடைக்கும், இந்த அங்கஸ்வராசமே கிடைக்கும் உங்களுக்கு தான் அப்படின்னா. இது ஒரு சுவாமின்னு கேட்டாராம். ஓய் அனந்தாழ்வானே, இப்படி இந்த பட்சிகளுக்கு எல்லா பக்கத்தையும் கொடுத்தா ஆழ்வாரும் பெருவாளும் சேர்த்தா இருவரும் எங்கே போவார்கள் என்று சந்தேகம் கேட்டார். அதுக்கு ஒரு வேடிக்கை பதில் சொன்னார், பட்சிகள் காட்டுக்கக்கூடிய இடத்திற்கு போவார்கள் அப்படின்னா. இப்படி இது மட்டும் இல்லாமல் அனந்தாழ்வானுக்கு இந்த திவ்யபிரதத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடை சொல்லிக்கொண்டே போகலாம். கடலில் பிறந்து கருதால் பஞ்சதனன் உடலில் குழந்து போய் உரியான் கைப்பிறத்திடரும் வாசனம். இந்த வாசனத்தில் சுவாமி அஞ்சியரை ஒப்பிட்டு பின்னாலே சொல்லுவார். அஞ்சியரும் இந்த வாசனத்தில் எப்படி பொருந்தும் நீங்கள் விஷயத்தையும் தெரிவிப்பாராம் சுவாமி அனந்தாழ்வான். அதை பின்னாலே அனுபவிப்போம். அது மட்டும் இல்லாமல் என் திருமகள் சேர் மார்கனே என்னும் என்னுடைய ஆழியே இப்படி இருக்கக்கூடிய வாசகம் திருவாய்மொழியில் அதை எப்படி அர்த்தம் பண்ணுவார்னா சுவாமி அனந்தாழ்வான் என் திருமகள் சேர் மார்கனே என்னும் இந்த இடத்துல என் திருமகள் சேர் மார்கனேன்னா என் என்பது எதை குறிக்கும்னு கேட்டார். எதை குறிக்கும் சுவாமி? என் திருமகள் சேர் மார்கனே. மார்கன் என்றால் திருமகள் என்றால் பெரிய விராட்டியாரை கொண்ட மார்பனே கொண்ட சிவன் நாராயணன். மார்பனே என்றால்
இவன் நாராயணனை குறிக்கும். அனந்தாழ்வான் சொல்லுவாராம், என் என்பது பெருமாளை குறிக்காது, மார்பனே என்பதை குறிக்கக்கூடிய சொல்லில்லை. என் என்பது திருமகளை குறிக்கக்கூடியது. என் திருமகள் மார்பனே என்னும் என்கிற வாசகத்தை இப்படி என்பதற்கு அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று விசேஷார்த்தம் அறிவித்தார். இது மட்டும் இல்லையா, இப்படி கடலிலே ஒரு சமயம் சமுத்திரராஜன் கதை சொல்லிட்டே வர ஸ்ரீராமாயணத்திலே இப்படி சமுத்திரராஜன் இடத்திலே சரணாகதி கொடுத்தான் ராமபிரான். அவனிடத்திலே சரணாகதி செய்து சமுத்திரராஜன் இடத்திலே இறைக்கும் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் தன்னை பாசுரம் திருவாயூர் அதான் சொல்லும்போது இறைக்கும் கருங்கடல் வண்ணன் பெருமாளுக்கு சொல்லணும். கருங்கடல் வண்ணன் கடலை போன்ற வண்ணன் விசேஷார்த்தம் காண்பிக்கிறார். பதிகம் முழுக்க மாசுரு சோதி என்கிற பதிகம் முழுக்க ஆழ்வாரானவர் பெருமாளிடத்திலே மடலெடுக்கப் போகிறேன், மடலெடுக்கப் போகிறேன், உன்னை எதிர்த்து பேசப் போகிறேன் என்று சொல்லிட்டே வருவார். இதை கேட்டோன்னு பெருமாளுக்கு பயம் வந்திருப்பான். ஐயோ, ஆழ்வார் இப்படி மறக்கிறார், செய்யக்கூடாதுன்னு ஆழ்வார் தொழிலே விழுந்தாராம் பெருமாள். இது வேடிக்கை அர்த்தம் சொல்கிறார். நம்ம அனந்தாள் வித்தியாசமாக இறைக்கும் கருங்கடல் மன்னன்னா அன்னைக்கு சமுத்திரராஜன் இப்படி ராமபிரான் பானத்தை எடுக்கும் பொழுது வந்து காலிலே விழுந்தாலும் அதே மாதிரி பெருமாளும் இப்பொழுது பராமரிகனாகியனுடைய காலிலே விழுகிறார் என்று அத்தியாவசிய அர்த்தத்தை காண்பித்தார். இப்படி ஈடுபாடை கொண்டவர் சுவாமி அனந்தாழ்வார். இந்த சமயத்திலே காலட்சேபம் நடந்து திருவாழ்வில் காலட்சேபம் என்னன்னா 3ஆம் பத்தில் திருவேங்கடத்தை பற்றி பாசனம் காலட்சேபம். சித்துப்பூ மகிழும் திருவேங்கடம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி திருக்குறள் திருவேங்கட எழுதுகள் இப்படி அழகா பாசனம் உபன்யாசம் நடத்துகிற சமயத்தில் பெருமானாருக்கு ஒரு தோணித்தார். ஆழ்வார் சொல்றாரு, திருவேங்கடமுடையானுக்கு உகந்தது எப்பொழுதும் மலர்களை கொண்டு திருவாராதனம் செய்ய வேண்டும், புஷ்பகைங்கரியம் செய்ய வேண்டுமே, அதுதான் உகந்தது ஸ்ரீமன் நாராயணன். திருவேங்கடமுடையானுக்கு மிகவும் உகந்தது புஷ்பகைங்கரியம். ஆழ்வார்க்கு சொல்கிறாரே, புஷ்பகைங்கரியம் பொழுது யாருமே இல்லை. திருவேங்கடமுடையானுக்கு யாராவது போக மாட்டேங்களா? இந்த சபையில் இருந்தால் எல்லாரும் கேட்டாங்க, பண்ணி மொத்தம் யாராவது போறீங்களானே எல்லாருக்கும் பயம். திருவேங்கடத்துக்கு போகிறதா சொல்லுவாங்க. இன்னைக்கு பயம் திருவேங்கடம் அவ்வளவு காடு மலை அவ்வளவு மிருகங்கள் எல்லாத்தையும் தாண்டி போக வேண்டும், அதை ஏறி போகணும். அவ்வளோ குளிரறிவி வேங்கடம் நான் ஆழ்வோம். இந்த குளிரை தாண்டி போகணுமே, அங்கே போய் கைகிரி பண்ணுறதா அவ்வளோ கஷ்டம். யாருமே எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஒருத்தர் இருந்தாரா சுவாமி, ஏன் நான் போகிறேன் அப்படின்னா யாருன்னு பார்த்தா சுவாமி அனந்தாழ்வான். நான் போகிறேன், நான் திருவேங்கடத்துக்கு போய் திருவேங்கடமுடையாருக்கு புஷ்ப கைங்கரியம் செய்கிறேன், அவனுக்கு மாலையை கொடுத்து கைங்கரியம் செய்கிறேன். நான் பெருமானாருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, நீரே ஆண் பிள்ளை, இப்படி யாருமே ஒப்புக்கொள்ளாத சமயத்திலே தேவரில் ஒப்புக்கொண்டீரே, நீரே ஆண் பிள்ளை. அதற்கு தான் இன்றைய தினம் அனந்தாழ்வானுக்கு அனந்த ஆண் பிள்ளை என்கிற திருநாமம் ஏற்பட்டது. நீரே ஆண் பிள்ளைனோடனே ஆச்சாரியின் கட்டளைகள் நடக்க வேண்டும். இதுதான் இவருடைய சபாஷன் ஆச்சாரியரால் அவங்க அருளாளர் பெருமானாருடைய கட்டளை. இந்த கட்டளையை நிறைவேற்றும்படி வெறும் திருவேங்கடத்துக்கு கிளம்பி போனார். பயம்னால மற்றவாழ்லாம் பயந்தான். காட்டுக்கு போகிறதா மிருகங்கள் இருக்குமே, ஆற்றுல ஒரு எரி இருந்தாலே பயப்படும். ஒரு காட்டில் புலி அதெல்லாம் பயப்படாமல் போனார். நேராக இந்த காலத்தில் போகிறதுனால இந்த காலமே கிடையாது, ரொம்ப பயம். கவலைப்படுறது நிறைய விஷயங்கள், குளிர் ஒன்று, முக்கியமாக மிருகங்கள், நிறைய புலி கரடிலாம் வரும். இப்போ இந்த புளியை பார்த்தாலே பயம். காட்டுக்கு போகிறவாங்க இந்த சமயம் இந்த காட்டு நடந்து போயிருந்தாங்க. போன்ற சமயத்தில் ஒரு புலி வந்து தான் எதிரில் புலி வந்து, ஐயோ ஒரே பயம், புலி வந்துருந்த புலி என்ன சாப்பிட போகிறது. நான் அந்த புலி திடீர்னு கண்ணை மூடி கை கூப்பி உட்காந்துருக்கோம். புலி கை கூப்பி உட்காந்துருத்தேன் நினச்சானே, ஓஹோ புலிக்கு என் மேல் பயம் போடும், என்னை பார்த்து பயப்படுறது, என்னை கை கூப்பி சேவிக்கிறது புலி அப்படின்னா. அது நேரம் பேசிட்டு புலி கண்ணு வச்சு பார்த்து தான் கேட்டானே, அந்த புலியே என் மேலே பயமா? நீங்கள் பயனால எது கேட்குறேன்? இல்லை கையை கூப்பி சேவிச்சேன்னொன்னே, இப்போ அதுவா நான் சேவிக்கலாம் இல்லை, எப்பொழுதும் போதனம் பண்ணுறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணுறதே வழக்கம் அப்படின்னு தான். புலினா பயம், நாட்டில் போவா. அவர் எந்த பயமுமே இல்லை. ஆச்சாரியன் தெரிவித்தபடியே நானும் போவேன் திட விசுவாசத்தை கொண்டவராக போனார். திருவேங்கடத்துக்கு சென்றவாறு இங்கே ராமானுஜர் என்கிற ஒரு தோட்டத்தை நியமித்தார். இதை நியமித்து அதிலே தினமும் புஷ்பங்களை பறித்து புஷ்பங்கரியத்தை செய்து கொண்டிருந்தார்.
சுவாமி அனந்தாழ்வான் கைங்கரியம் செய்தவராக இருந்தார். இது நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்றால் அனந்தாழ்வான் நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்று கேட்டால், இருக்கும் நாள் பக்தருடைய நிலங்களிலே பரவணரார் அவனுடைய பூர்வர்கள் எடுத்துரைக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதாவது திவ்யதேகங்களிலே நித்தியவாசம் செய்ய வேண்டும். முக்கியமான அதாவது ஏதோ ஊர்ல வாழலாம், ஏதோ ஒரு நாட்டில் வாழலாம். இப்பொழுதும் நாம் முக்கியமான இந்த பக்தருடைய நிலங்களான இந்த திவ்யதேகங்களிலே நித்தியவாசம் செய்ய வேண்டும், இந்த கைங்கரியம் செய்ய வேண்டும். இதுதான் சுவாமி அனந்தாழ்வான் காண்பித்தார். போய் திருவேங்கடமுடையானுக்கு நித்தியவாசம் செய்து, திருவேங்கடத்தில் நித்தியவாசம் செய்து, திருவேங்கடமுடையானுக்கு நித்திய கைங்கரியத்தை செய்தார். இதை அவருடைய திருவாக்கிலிருந்தே அறியலாமே. ஒரு சமயம் கண்கள் நீர் மல்கி மணிகள் அவன் சீர் இன்னும் சோறு வருகினீர் திருநமத்திரையும் எல்லாம் கண்ணன் பெருமானே கண்கள் நீர் மல்கி வியாக்கியானம் கொடுக்கும் பொழுது கண்கள் நீர் மல்கிங்கிறதுக்கு உதாரணம் காண்பிக்கிறார் ஸ்லோகத்தில். ஆக்லாத செய்த நேத்திராமும் குலமீன காத்திரவான் சதா திரஷ்டவியா ஒரு ஸ்லோகம். இந்த திருமால் அடியார்கள் இருக்கிறார்களே, கண்கள் நீர் மல்கி இருக்கக்கூடிய திருமால் அடியார்கள் சதா திரஷ்டவியா எப்பொழுதும் பார்க்க தகுந்தவர்கள். பார்த்துட்டே இருக்கலாமா எப்பொழுதும். வியாக்கியானம் தெரிவிக்கிறார்னா இவர்களை பார்த்தாலே போதும், வேற எந்த கடமையும் செய்ய வேண்டாம், வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாம். இவர்களை பார்த்தாலே இதுவே மிகப்பெரிய கைங்கரியம். நிபதேசத்திலே நித்தியவாசம் செய்து அடிவர்களோடு சேர்ந்து கைங்கரியம் செய்தாலே இதுவே மிகவும் சிறந்தது. இதை உதாரணமாக சுவாமி அனந்தாழ்வானே அனந்தாழ்வனுடைய ஒரு ஐதீகத்தையே எடுத்து காண்பிக்கிறார் வியாக்கியார். சமயம் சோழ குலாந்தகன் ஒரு கிராமத்துக்கு போனார் அனந்தாழ்வன். விவசாயம் பண்ணிட்டு ஒரு சிவைஷ்ணவர் அவரை பார்த்து அனந்தாழ்வன் கேட்டார், என்ன போய் உனக்கு என்ன ஊர்? என்னுடைய ஊர் திருக்கோளூர் தான். திருக்கோளூரை விட்டுட்டு இங்கே எதுக்கு இருக்கீர்? இல்லைங்க வேலை எதுவும் கிடைக்கல, வயிற்று குழந்தை தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். சொன்னார், கழுதை வைத்தாவது திருக்கோளூரிலே வாழக்கூடாது. இந்த உகந்தருடைய நிலங்களிலே எப்பொழுதும் நித்தியவாதம் செய்ய வேண்டாம், அதுவே மிக உயர்ந்த விஷயம். கழுதை வைத்தாவது திருக்கோளூரிலே வாழ வேண்டாம்னு கேட்டார். இப்படி உகந்தருடைய நிலங்களிலே நித்தியவாதம் செய்ய வேண்டும். நமக்கு அவர் காண்பிக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி அறிந்து கொள்ள வேண்டியது. இதுதான் திருவேங்கடத்திலே நித்தியவாதம் செய்தவாறே புஷ்ப கைங்கரியத்தை செய்தார். இதை கேள்விப்பட்டார் பெருமானார். ஆஹா, அவர் அங்கே இருக்கிறாரே, பார்க்க வேண்டும், அந்த தோட்டத்தை பார்க்க வேண்டும், அனந்தாழ்வானை பார்க்க வேண்டும் ஆசை. கிளம்பி போனார். போகிற வழியில் காஞ்சிபுரத்திலே திருக்கட்சி நம்பியையும் தேவப்பெருமாளையும் மங்களாசாசனம் செய்து சேவித்து விட்டு போனார். நேராக திருவேங்கடத்துக்கு போனார். அவங்க மேலே இருக்கிற எல்லாரும் வரவேற்றார்கள். அங்கே இருக்கிறவர்கள்லாம் வரவேற்றார்கள். அவங்க சுவாமி தேவரை எழுந்துவிட வேண்டியது. அனந்தாழ்வான் திருமலையில் இருக்கார். சேவிக்கலானோடனே மலையில் ஏறுக்கொண்டா அவன் பெருமானார் நின்றுட்டார். இல்லை, நான் ஏற மாட்டேன், போய் மலையில் ஏற மாட்டேன் சுவாமி ஏற. இல்லை, திருவேங்கடமுடியானுடைய இந்த மலை இருக்கே, இது ஆதிசேஷனுடைய சுரூபமாக இருக்கு. திருவனந்தாழ்வான்னா அந்த மலையை, திருவனந்தாழ்வான் மலையா இருக்கிற சமயத்திலே எப்படி இந்த மலையை இடித்துக் கொண்டு நான் ஏற முடியும்? திருவனந்தாழ்வானை இடித்தவாறு ஆகிவிடுவேன். இந்த அவதாரத்தை நான் செய்ய மாட்டேன், நான் ஏற மாட்டேன் என்றுட்டார். ஜீவர்களுக்கெல்லாம் பதட்டமாயிடும். போய் இது ஏறவில்லை என்றால் எங்களால் ஏற முடியுமா? ஆச்சாரியர் செய்யாததை செய்யக்கூடாது. அவர் ஏறவில்லை என்றால் இதுவரைக்கும் திருவேங்கடமுடியார் மேலே யாருமே ஏறிக்க முடியும், தவறாக போயிருக்கும். யாருமே ஏற முடியாதே சுவாமி, தேவரீர் ஏறவில்லை என்றால் நாங்கள் எப்படி ஏறுவது? எல்லாரும் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார்கள். இதை கேட்டவாறு கடைசியில் சுவாமி பெருமானார் ஒப்புக்கொண்டு தவழ்ந்தே நடந்தார். மேலே திருவேங்கடத்திற்கு நடந்தவார். மேலே போனார். மேலே திருமலை நம்பி, பெரிய திருமலை நம்பி எல்லாரும் வரவேற்றார்கள். அனந்தாழ்வான சேவித்து வரவேற்றார். அங்கே இவர்களுடைய புஷ்பகைங்கரியத்தை பார்த்து, ஆஹா, இப்படி செய்கிறீரே, இவ்வளோ அத்தியாச்சரியமா இருக்கு. இதை பார்த்து பெருமானார் தெரிவித்த வார்த்தை என்று கேட்டார், வளர்த்ததனால் பயன் பெற்றேன், வடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே என்று சுவாமி திருமங்கையாழ்வார் எப்படித்தான் வளர்த்த கிளி பகவன் நாமாவை சொல்லித்தோம், இதை பார்த்து கையை கூப்பினாலோ அதே மாதிரி இவ்விடத்திலே தன்னுடைய சிஷ்யரான சுவாமி அனந்தாழ்வான் அழகாக கையெழுத்து செய்வதை பார்த்து சுவாமி பெருமானாரும் வளர்த்ததனால் பயக்கத்தே என்று இப்படி உருகி கையை கூப்பி சேவித்தார். அழகான தோற்றம், அழகாக கையெழுத்து செய்கிறீரே என்று பெருமானார் தெரிவித்தார்.
அவன் அனந்தாழ்வானுக்கும் அவன் மதுர்கவியாழ்வாருக்கும் நிறையாக இருக்கக்கூடிய சேர்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை தெரிவிக்கிறார்கள். அதாவது முதல் விஷயம்னா இருவருமே சித்திரையில் அவதரித்தவர்கள். இரண்டாவது இருவர்களும் ஆச்சாரிய நிஷ்டையில் உடையவர்கள். ஆச்சாரிய இடத்திலே பொழுதும் பிரதிபக்தி உடையவர்கள். மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரிடத்திலே தேவமந்திரியே திருப்பூர் நம்பி என்று சுவாமி நம்மாழ்வாரையே சேவித்திருந்தார். சுவாமி அனந்தாழ்வானம் தன்னுடைய ஆச்சாரியரான சுவாமி எம்பெருமானாரையே சேவித்திருந்தார் என்று இருவருக்கும் இருக்கக்கூடிய சாதிருஷ்யத்தை காண்பிக்கிறார். கைகரியம் பண்ணிட்டு இருக்கார் சுவாமி அனந்தாழ்வான். ஒரு நாள் என்னாச்சுன்னா கூட பத்தினியும் இருக்கார். அனந்தாழ்வானுடைய தர்மபத்தினியும் கைகரியத்துக்கு மொத்தாக பண்ணிட்டு இருக்கார். பண்ணிட்டு இருக்க சமயத்தில் இந்த தோட்டத்துக்கு ஒரு சின்ன குளம் வேணும். குளத்தை கட்டலான்னு குளத்தெல்லாம் இடிச்சுட்டு இருக்க. குளத்துக்கு குழி தோண்டலாம். குழி தோன்ற சமயத்தில் மண்ணை தூக்கி போடலாம். எங்கேயார் வரக்கூடிய மண்ணை கூட மண்ணை போய் வேற எங்கேயாவது கொட்டணும். இவர் மண்ணை எடுக்க இவருடைய தர்மபத்தினி கர்ப்பமுத்தவளாக இருக்கிறார். அவளும் இந்த கூட மணலை கொண்டு போய் கொட்டுறார். அந்த கட்டமாக அங்கேருந்து ஒரு சிறுவன் வந்தான். சின்ன பையன் வந்து அனந்தாழ்வாரிடத்தில் சுவாமி இப்படி இவருடைய தர்மபத்தினி கஷ்டப்படுகிறாளே, வேணா நான் கொண்டு போய் கூட மணலை கொட்டணுமா? உடனே ஒரு கோந்து இருப்பான். என்னடா என்னுடைய ஆச்சாரிய எனக்கு கொடுத்த கைங்கரியத்திலே 10 பேரை வந்து விட்டாயும் எனக்கு கொடுத்த கைங்கரியம் உனக்கெல்லாம் கிடையாதுன்னு வந்து விட்டான். இந்த பையனும் போயிட்டான். சின்ன பையன் பார்த்துட்டே இருந்தான். சரி இவர்கிட்ட கேட்க முடியாது, திட்டுவார். இவருடைய தர்மபத்தினி இடத்துல கேட்க வேண்டும். அவள் எடுத்துட்டு போயிட்டு மணலை. இந்த பையன் அவளிடத்துல சென்று ஆமா கஷ்டப்படுகிறாயே, இவ்வளோ பெரிய இந்த கூட முழுக்க மணல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறார், கட்டமா இருக்கும் உனக்கு, நான் எடுத்துட்டு போறேன்னு இந்த சின்ன பையன் மணலை கொண்டு போய் கூட்டிட்டு வந்துட்டே இருந்தான். கொஞ்சம் நேரமாச்சு. அனந்தாழ்வான் பார்த்தோம். இவன் போனவள் சீக்கிரம் வருகிறாள். கொஞ்சம் வரத்துக்கு நாழியா இப்போ வர சீக்கிரமா வந்து கொண்டிருக்கிறாள். என்ன விஷயம்னு கேட்டவொடனே தெரிஞ்சது. ஒரு சின்ன பையன் ஒத்தாசை பண்ணுகிறான், சிறுவன் ஒத்தாசை பண்ணுகிறான்னு தெரிஞ்சவொடனே இவருக்கு கோபம். பெரிய கடப்பாறை எடுத்தார். அந்த சின்ன பையனை பார்த்து என்னடா போன்னு சொன்னாலும் போக மாட்டியான்னு விட்டு எரிந்தார். கடப்பாறை அந்த சிறுவனுடைய நாடையிலே பட்டுதான். சிறுவனும் ஓடி மறைந்து விட்டார். அப்புறமா கைகரியம் கொடுத்ததுக்கு அப்புறம் போய் திருவேங்கடமுடையானை சேவித்தார். திருவேங்கடமுடையானுடைய தாடையிலேருந்து ரத்தமாக வரும். இன்னி வரைக்கும் திருவேங்கடமுடையானுக்கு தாடையிலே பச்சைகள் கூட சேர்ந்தது வழக்கம். அப்படி திருவேங்கடமுடையான் சிறுவனாகவே வந்து நம்ம அனந்தாழ்வானுக்கு ஒத்தாசை பண்ண வந்தான். இந்த அளவுக்கு அவருடைய திருக்கல்யாண குணங்களை பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சமயம் சுவாமி அனந்தாழ்வான் கைகரியம் பண்ண சமயத்தில் ஒரு பாம்பு இவரை கொண்டு விட்டதான். விஷமான பாம்பு. ஆஹா பக்கத்தில் இருந்த அடிவர்கள்லாம் சுவாமி பாம்பு கொட்டி விட்டது, என்ன பண்ணுறது, கட்டான விஷயமாச்சு, என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் துடித்து போனார்களாம். அனந்தாழ்வான் சொன்னார் இதெல்லாம் கிடையாது, இதுக்கு பயப்படுகிறீர்கள், பெரிய பிரச்சனை இல்லை. பாம்பனுடைய விஷத்துக்கு வலிமை இருந்தால் நான் திருதானதியிலே தீர்த்தமாடி பரமநாதனுக்கு கைகரியம் பண்ணுகிறேன். பாம்பு விஷத்துக்கு வலிமை இல்லை என்றால் கோணேரியில் தீர்த்தமாடி திருவேங்கடமுடையானுக்கு கைகரியம் பண்ணுகிறேன் என்றார். இது என்ன தெரியுதுதான் அனந்தாழ்வானுடைய தேகாபிமானம் துல்லியம் இல்லாமை என்கிற விஷயம் தெரிகிறது. தேகாபிமானம்னா என்னது? தேகாபிமானம்னா அந்த தேகங்கிற சரீரம். இந்த உடலிலே சிலருக்கு இப்பொழுது அபிமானம் இருந்துட்டே இருக்கு. ஆசை இப்பொழுதும் தேகத்து மேலே ஆசை, அதுவும் சந்தேகத்து மேலே ஆசை. அடுத்தவாளை பற்றி கவலையே கிடையாது. அடுத்தவாளுக்கு விஷயம் பண்ணணும்னா அதுவும் கவலை கிடையாது. இந்த கஞ்சத்தனம், இந்த பொறாமை, வெறுப்பெல்லாம் தேகாபிமானத்தினாலேயே வரக்கூடிய விஷயங்கள். வேடிக்கை ஒரு விஷயம் கதையெல்லாம் சொல்லுவோம். ஒரு சமயம் இந்த நடந்து போய் நான் காட்டுவோம். போகிற சமயத்தில் புலி துரத்தி தான். புலிக்கு பயந்து ஓடினான். ஓடி மரத்து மேலே ஏறினான். பயந்து புலிக்கு பயந்து மரத்து மேலே ஏறி மரத்து உச்சியிலே போய் உட்காந்துட்டான். புலி வந்தது பார்த்துட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு மரத்து உச்சியில் உட்காந்துட்டு இருக்கான். வெளியேற சமயம் வெளியே போகிறது பார்த்தா மரத்து மேலே ஒரு கூடு, கழுவினுடைய கூடு. கொஞ்ச நேரம் இருந்தா கழுகு வந்துடும். கழுகு வந்துருக்குன்னா இவனை கொத்தி விடும் கழுகு. கழுகு கொத்திடுமே, கீழே இறங்கணும்னு பார்த்தான். கீழே எப்படி இறங்குறது தரல. மேலே எப்படியோ பயத்தில் ஏறிட்டா கீழே இறங்குறது எப்படி தரலையே. ஆஹா பெருமாளே வேறு இறங்கணுமே, கஷ்டமா இருக்கு. உடனே தியானம் பண்ணான். பெருமாளே நான் கீழே இறங்கினேன் என்றால் 1008 சிவனுக்கு கதியாராதனை பண்ணிக்கிறேன் அப்படின்னா. அப்படி சொல்லிட்டு கீழே இறங்கினான். ஒரு கிழக்கு கீழே இறங்கினான். நினைச்சான் 1008 ஜாஸ்தியா இருக்கு, ஒரு 500 சிவனுக்கு
ததியாராதனை பண்ணிக்கிறேன். அடுத்த கீழே இறங்கி வந்தாங்க, 500 ஜாஸ்தியாக இருக்கு, நான் ஒரு 50 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனை பண்ணிக்கிறேன். இறங்கிட்டே வந்தான், பாதி வரை இறங்கிட்டான். இல்லை 30 ரொம்ப ஜாஸ்தி, நான் 30 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனை பண்ணிக்கிறேன் அப்படின்னா. நீ கீழே வந்தான், இல்லை 30 வேணாம், நான் 10 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனை பண்ணிக்கிறேன். கீழே இறங்கினா அப்படின்னா. கடைசியில் வந்தா சின்ன ஒரு கிழமை தான் பார்த்தீங்க, இல்லை 10 ஜாஸ்தியாக இருக்கு, நான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனை பண்ணிக்கிறேன். நான் தரையில் இறங்கிட்டான். ஆஹா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனை பண்ணுமா, பெருமாளுக்கு வாக்கு கொடுத்துட்டோமே. உடனே யோசிச்சான், சரி நாமே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் வந்தா நாமே உங்களுக்கு ததியாராதனை பண்ணிக்கொள்வோம்னு ஆதரவே நம்ம சாட்டான். இப்படி எல்லாரும் தேகத்தினுடைய அபிமானத்திலே இருக்கக்கூடியவர். இதுதான் தேகாபிமானம் என்று சொல்லக்கூடியது. அனந்தாழ்வன் எப்படிப்பட்டவர்னா தேகத்தின் மேலே துளியும் அக்கறை இல்லாத, எப்படின்னா ஒரு சட்டை மாதிரி, சட்டை போடுற சட்டை கிழிந்து விட்டது என்றால் அந்த சட்டையை போடணும். ஐயோ சட்டை போயிட்டேன்னு அழறோமா, அதான் சட்டைன்னு அழுவோமே தவிர சட்டையை பிடித்துக் கொண்டே இருக்க மாட்டோம். சட்டை எப்படி கிழிந்த சட்டையை தூக்கி போடுகிறோமோ அதே மாதிரி இந்த தேகமும் ஆத்மாவுக்கு சட்டை போன்றே. தேகம் அடித்து விட்டது என்றால் அடுத்த தேகம் வரக்கூடும், இதுக்கு தட்ட தேகம். இப்படி தேகமானது தேகத்தின் மேல் நாம் அபிமானத்தை வைக்கக்கூடாது என்று அருமையாக எடுத்துரைக்கிறார் அனந்தாள். இப்படி கைங்கரியம் பண்ற சமயத்தில் வெளியில் ஒரு ஊருக்கு போறார், கையில் கட்டுச்சோறு கட்டின்னு போறார், கையில் சாப்பாடுலாம் எடுத்து போகிற சமயத்தில் போய் சாப்பிட திண்ணையில் உட்காந்து வேறு ஊரில் போய் சாப்பிடலான்னு அந்த முட்டையை ஊற்றா அதை மட்டும் எறும்பா இருக்கு. உடனே சிஷியர்களெல்லாம் போட்டு முட்டையை கொண்டு போய் அப்படியே திருவேங்கடத்தில் வச்சிருக்கோண்டா. ஏன் போய் அப்படின்னா, இல்லை இந்த எறும்புலாம் திருவேங்கடத்துலேருந்து எடுத்துன்னு வந்த எறும்புகள். இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவும் அப்படின்னா பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே இருக்கக்கூடிய மகான்கள், திருவேங்கட மலையின் மேல் இப்படி இருக்கக்கூடிய பலர் நாராயணனுக்கு கூடவே இருக்கணும் என்று இருக்கக்கூடியவர்கள் அவர்களை திருமலையிடமிருந்து அந்த திருவேங்கட மலையிலிருந்து பிரிக்கக்கூடாது, நாராயணத்துக்கு பிரிக்கக்கூடாது, கொண்டு போய் திருப்பி வச்சிருக்கொண்டார். பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேன் அனந்தாழ்வான் அத்தியாயமா ஒரு அர்த்தம் சாதிப்பார். பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு அர்த்தம். குலசேகராளர் தெரிவிக்கிறார், அந்த மலையில் நான் மீனாக இருப்பேன், ஒரு மரமாக இருப்பேன், ஒரு கொக்காக இருப்பேன் சொல்லிட்டு சமயத்தில் படியாக இருப்பேன். அது மட்டும் இல்லை, கடைசியில் ஏதேனும் ஆவேன். ஏதேனும்னா அர்த்தம் ஆழ்வாரானவர் பெருமாளாகவே ஆழம் ஆயிடுவார். ஏதேனும்னா பெருமாளாக ஆனாலும் சரி, நான் மலையில் உள் வஸ்துவாக இருப்பேன் என்று அழகாக ஒரு அர்த்தத்தை தெரிவித்தார் சுவாமி அனந்தாழ்வான். இப்படி இது எறும்பலாம் ஏதேனும் ஆவேனே இருக்கக்கூடிய மகான்கள் இதெல்லாம் பிரிக்கக்கூடாது, கொண்டு போய் அங்கேயே வச்சுக்கொண்டார். இப்படி இந்த சமயத்தில் சுவாமி நந்தியர் பார்க்க வந்தார். அனந்தாழ்வான் பார்த்தா அவர் பெற்றிருந்தவர் சுவாமி நந்தியர் நன்றாக போகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தவர். சன்னியாசியாயிட்டார். ஏனோ சன்னியாசி ஆகிவிட்டாக அனுபவங்களை செய்து கொண்டிருந்த நீர் சன்னியாச ஆசிரமத்தை எடுத்துக்கொள்ளலாமா? எதுக்கு கேட்டார். இல்லை சுவாமி, பராசர மண்டலுக்கு நான் கைங்கரியங்களை செய்ய வேண்டும், பிரித்திருக்க முடியவில்லை, கைங்கரியங்களை செய்வதற்காக நான் சன்னியாச ஆசிரமத்தை எடுத்துக்கொண்டு விட்டேன். அதற்கு தெரிவித்தாரா, வேர்த்த போது முடித்து பசித்த போது புதித்து பட்டர் திருவடிகளே சரணம் என்றால் மோட்சம் கிட்டாதா அப்படின்னா. இப்படி கடலில் பிறந்து கருதாது பஞ்சனனே உடலில் வளர்ந்து போய் இந்த பாகரத்துக்கு சுவாமி நந்தியர் பொருந்துவார் என்று தெரிவிப்பார். இப்படி கடலில் பிறந்து பாஞ்சஜன்யம் என்பது எப்படி கடலிலே பிறந்து பஞ்சனின் உடலில் வளர்ந்து அப்பொழுதும் அதுக்கப்புறமாக அசுரர்களை அழிப்பதற்காக நாராயணுடைய திருக்கைகளிலே இருந்ததோ அப்படி ஒரு காலத்திலே போர்களை அனுபவித்துக் கொண்டு இருந்தார். இந்த நந்தியர் எப்படி மாறினார்னு கேட்டார். சன்னியாசாசிரமத்தை எடுத்துக்கொண்டு விட்டார். இது எடுத்துக்கொண்டு எடுத்ததே தேவையில்லையே, எப்படி அனுபவிக்கலாம், பராசரப்பட்டு கைங்கரியம் பண்ண வேண்டும். அது மட்டும் இல்லை, எப்படி நாம் தினமும் பொழுதை கழிக்க வேண்டும் என்று கேட்டார். திருமந்திரத்திலே ஊறி திருமந்திரத்திலே பிறந்து துயத்திலே வளர்ந்து துயத்திலே ஊறி இருக்க வேண்டும். இதுதான் கடலில் பிறந்து பஞ்சதன் உடலில் வளர்ந்து அப்புறம் சிவன் நாராயணனுடைய திருக்கைகளிலே இருத்தல். இப்படி அர்த்தம் அத்தியாச்சரியமாக விஷயார்த்தத்தை சாதித்தார். திருமந்திர துயத்தையே அனுசந்தானம் பண்ணியிருக்கிறார். இதுவே போதும், சன்னியாசாசனம் எல்லாம் தேவையில்லாத விஷயம் என்று தெரிவித்தாராம் சுவாமி அனந்தாழ்வான்.
இப்படி அத்தியாச்சரியமாக வாழ்ந்து கொண்டு வந்தார். இந்த சமயத்தில் குருமானார் தர்ம காலத்தில் இருக்கார். பணவதிக்க போறார். குருமானார் சேவிக்க வேண்டும் என்று இவர் கிளம்பி போறார். கூட ஒரு சுவாமியை கூட்டிட்டு போது கிளம்பி போறார். சுவாமி அனந்தாள் போற சமயத்தில் காவேரி கரையில் நின்றுருக்கார். இருக்கக்கூடிய சில சிவவிஷ்ணவர்கள்லாம் செய்தியை சொல்றார். குருமானார் பரமவதி விட்டார். உடனே வரதுக்கு முன்னாடி பரமவதி விட்டார் குருமானார் கேட்டு நின்னாராம். அனந்தாள் கூட இருக்கிற சுவாமி இருக்காரே அவர் சொன்னாராம், குருமானார் பரமவதி விட்டாரே, அவரை பிரிக்க முடியும், நான் பிரித்திருக்க முடியாது, நான் மரத்தில் ஏறி உயிரை வாய்த்துக் கொள்ள போகிறேன்னு மரத்து மேலே ஏறினார். இவர் சொன்னார், சுவாமி அனந்தாழ்வான் என் போய் ஆச்சாரியன் பரமதித்து விட்டான் என்று தானாகவே உயிர் போகாமல் நீரே மரத்து மேலே ஏறி கீழே குதிக்க முயல்கிறேன். அப்படி குதித்தால் உயிரெல்லாம் போவார், கை கால் தான் உடையும், கொஞ்சம் தயவு செஞ்சு கீழே இறங்கி வாரும் தான். இப்படி சுவாமி அனந்தாழ்வான் அத்தியாவசியமாக வாழ்ந்தவார். கடைசியார் திருவேங்கடத்திலே பரமதித்தார். ஒரு பரமதிக்கிற காலத்திலே ஒரு விஷயம் சொல்லிட்டு பரமதித்தார். முக்கியமான விஷயம் கேட்டார். ஒரு சந்தேகம் கேட்டான் ஒருத்தர், ஓய் சிவன் நாராயணனுடைய திருநாமங்களை சொல்லலாம். சிவன் நாராயணன் யார்? பர்த்து பாரியா சம்பந்தம் சொல்லு. நாம் பாரியை நாராயணன் பர்த்தா, நாம் மனைவி, அவன் கணவன். கணவனுடைய நாமத்தை மனைவி சொல்லலாம். இந்த காலத்துல கிடையாது. இந்த காலத்துல ஆத்துக்காரருடைய பேர் மனைவி சொல்லவே மாட்டான். இந்த காலத்துல வழக்கங்களாம் போயிட்டு நிறைய வழக்கங்கள் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வழக்கங்கள்லாம் இந்த காலத்துல நிறைய இருக்காது. பார்த்துட்டே வரும். அந்த காலத்துலலாம் திருவத்தியாயனம் பண்ணும்போது தவசம்னு சொல்லுவாள். திருவத்தியாயனம் பண்ணும் பொழுது எண்ணெயில தீர்த்த பாடலும், எண்ணெயில ஸ்நானம் மட்டும்தான் சதியாராத சாப்பிடும். வேடிக்கை சரித்திரம் தெரிவிப்பார். இப்படி ஒரு சுவாமிக்கு திருவத்தியானம் காரியங்களாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும். போஜனத்துக்கு முன்னாடி போய் என்ன ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு போனார். எப்பொழுது ஸ்நானம் பண்ணும் பொழுது அவர் பூனலை கழட்டி வச்சு தான் ஸ்நானம் பண்ணுவார். பூனலை கழட்டி வச்சு தான் பண்ணுவார். போனார், பூனலை கழட்டி வச்சு எண்ணெய் ஸ்நானம் பண்ணிட்டு திருப்பி வரும்போது பூனலை மறந்துட்டு நேரம் வேட்டி கட்டிட்டு உட்காந்துட்டார். போஜனம் இலையில போகிற சாப்பாடுலாம் போகிறோம். ஆடுற சமயத்தில் பக்கத்தில் ஒரு மாவி இருந்தார். கவனிச்சிட்டார். இன்னும் ஓய் பூனலை காணும் கேட்டான். இந்த ஓய்னு கேட்டான். பூனலை காணமே நானே அவர் வந்து தெரிஞ்சுதா புரிஞ்சு பார்த்து பூனலை காணும். பூனலை காண இப்படி ஆயிடுத்தேன் எல்லாரும் கவனிச்சுட்டான். பூனல் இல்லாமல் வரலாமா அந்த எஜமான இருக்காரு இப்போ சாமர்த்தியசாலி சொன்னான். வாத்தியார் சாமியை பார்த்தா உட்காந்துட்டு இருக்காரு. என்ன ஓய் வாத்தியாரே, இன்னைக்கு யாருக்கு திருவத்தியானம்? யாருக்கு? தேவரையினுடைய தாயாருக்கு. என்னுடைய தாயாருக்கு பூனல் உண்டா அப்படின்னா கிடையாது. ஆனால் எனக்கு பூனல் கிடையாது அப்படின்னா ஐயா பக்கத்தில் ஒரு ஜீவைக்கு சொன்னார். நான் ஓய் உங்கள் பூனல் கிடையாதுன்னா எனக்கு எதுக்கு பூனல்? நானும் அவுத்துறேன்னு அவனை அழுத்து போட்டேன். எல்லாரும் அவுத்து போட்டாலும் பூனலை எடுத்து வச்சுட்டான். வாத்தியார் சமயம் பார்த்தாரான். ஓய் எல்லாரும் எடுத்துட்டு எனக்கு எதுக்கு பூனல்? நானும் பூனலை எடுத்துறேன்னு பூனலை எடுத்து வச்சுட்டு எல்லாரும் சோதனம் பண்ணாலும் ஒரு வேடிக்கையான்னு தெரிஞ்சு. இப்படி வித்தியாசமான பழக்கங்கள், தெரியாத பழக்கங்கள்லாம் அந்த காலத்தில் என்ன பழக்கம்? இந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு எண்ணெயிலே ஸ்நானம் பண்ணிவிட்டு போதனம் பண்ண வேண்டும். அதே மாதிரி இந்த பக்தாவனுடைய பெயரை மனைவி சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டான். இப்படி ஒரு வழக்கம் இருக்குது. இவன் நாராயணன் பக்தாவிற்கு சமயத்தில் நாம் மனைவிகள் அவருடைய பெயரை எப்படி சொல்லலாம்னு கேட்டார். அனந்தாழ்வான் அழகான ஒரு பதிலை எடுத்துரைத்தார். எப்படி சிவன் நாராயணனுடைய திருநாமத்தை ஆச்சாரியன் எப்படி எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆச்சாரியனுக்கு உகந்தது சிவன் நாராயணனுடைய திருநாமம். ஆச்சாரியனுக்கு உகந்தபடியால் அவருடைய நாமத்தை நாமும் சொல்ல வேண்டும். ஆச்சாரியன் சொல்வதினால் நாமும் நாமத்தை சொல்ல வேண்டும். இதனால் நாவகாரியம் சொல்லிடாதவர் என்று ஆழ்வார் பாத்திரத்தை எடுத்து காண்பித்தார். நாவுக்கு காரியம் நாவகாரியம். நாவுக்கு எது காரியம்? என்ன காரியம்னா சிவன் நாராயணனுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நாவுக்கு காரியம் என்று சொன்னார். மனத்தாழ்வான் பரவலித்து விட்டார். இவர் பல விஷயார்த்தங்களை எடுத்துரைத்தார். இந்த விஷயார்த்தங்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கும்படி கிரந்தங்களை அருளி செய்தார். அவை வெங்கடேச இதிகாச மாலை, கோதா சதுஷ்லோகி, பொழுதும் இது கட்டதாக ராமானுஜ சதுஷ்லோகி. இந்த கோதா சதுஷ்லோகியிலே ஆண்டாள் மேல் அத்தியத்து பக்தியை கொண்டவராக அழகாக கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார். ஆண்டாழ்வானுக்கு ஆண்டாள் நாச்சியார் மேல் மிகுந்த பக்தி. இப்படி காணலாம்னா ஒரு சமயம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளினார்.
ஈழூத்தூரில் போன பொழுது அந்த திருமுக்குளத்தில் தீர்த்தமாடினார். தீர்த்தமாடிட்டு எல்லாரும் மேலே வந்துட்டாங்க. மேலே வந்தவரை இவர் மட்டும் மேலே வரல, ஏதோ தேடிட்டு இருக்காரு. இன்னும் போய் தேடுறீன்னு கேட்டார். இல்லை, அந்த காலத்திலே ஆண்டாள் நாச்சியார் தான் தேர்த்து கொண்ட அந்த மஞ்சள் கிழங்காவது கிடைக்குமான்னு தேடுறார். அந்த அளவுக்கு ஆண்டாள் மேல் மிகுந்த பக்தியை கொண்டவர் சுவாமி அனந்தாழ்வார். இந்த பக்தியினால் போதாஜதிஷ்டோகி என்கிற கிரந்தத்தை அருளி செய்தார். அதே மாதிரி தான் திருவேங்கடத்தில் எழுத்துரைக்கக்கூடிய சமயம் எம்பெருமானாரை பிரிந்திருந்தார். பிரிந்திருக்கிற சமயத்திலே ஆச்சாரனை நினைக்காமல் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய ஆச்சாரியனான சுவாமி எம்பெருமானார் மேல் ராமானுஜதிஷ்டோகி என்கிற கிரந்தத்தையும் அருளி செய்தார். 4 ஸ்லோகங்கள். ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் கடைசியில சுவாமி எம்பெருமானார் திருவரங்கத்திலே நித்தியவாசம் செய்யட்டும். ஜெய ராமானுஜ ரங்கதாம் நித்தியம். 2வது ஸ்லோகத்தில் சுவாமி எம்பெருமானார் கோயில் திருமலையிலே நன்றாக நித்தியவாசம் செய்யட்டும். ஜெய ராமானுஜ சேவையிலே சுருங்கே. 3வது பாசனத்தில் சுவாமி எம்பெருமானார் கோயில் திருமலை திருமால் கோயிலான காஞ்சிபுரத்திலே நன்றாக நித்தியவாசம் செய்யட்டும். ஜெயராமானுஜ அஸ்திதாமி நித்தியம். 4வது ஸ்லோகத்திலே சுவாமி எம்பெருமானார் திருநாராயணபுரமான மேல்கோட்டையிலே நித்தியவாசம் செய்யட்டும். ஜெயராமானுஜ யாதவாதிரி சுருங்கே என்று அழகாக அருளி செய்தார். அவர் அருளி செய்த ஸ்ரீயுக்திகளையும் விஷயார்த்தங்களையும் அவர் சொன்ன வியாக்கியானங்களை எல்லாவற்றையும் அனுசந்தித்துக் கொண்டு எப்பொழுதும் அதன்படியே நடந்து வாழ்ந்து நாம் எல்லோரும் ஜீவனம் அடைவோமாக. கிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆச்சுதானா உதரணம் தே அனந்தாரிய தேசிகம் ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீமாதாம் போலுகத்வயம் சதுத்தபாங்க சந்தாரியம் அனந்தாரி மகம்பதே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெருமானார் திருவடிகளே சரணம். ஜியர் திருவடிகளே சரணம். சுவாமி அனந்தாழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவரை சுவாமி அனந்தாழ்வானை வைபவத்தை அனுபவித்தோம். இப்பொழுது சுவாமி கொங்கிலாச்சாரம் வம்சத்திலே திருவதாரம் செய்தவராக நம்மிடத்திலே 4000 திவ்யப்பிரபந்த அதிகாரியாக 4000 திவ்யப்பிரபந்தங்களை கிளிப்பிள்ளை போல் வெறும் பாசனங்களை மட்டும் கற்றுக்கொள்ளாமல் அதன் அர்த்த விசேஷங்களை நன்றாக அனுபவித்து நமக்கு அதை இப்பொழுது மழை போல் பொழிவதற்கு மழை வேகம் பார்த்தா கடலில் இருக்கிற உப்பு ஜலத்தை விட்டுட்டு அழகாக நல்ல ஜலத்தை எடுத்து நம்மேல் வருஷிப்பது போல 4000 பிரபந்தங்களிலே புதிந்திருக்கக்கூடிய ஐதீக நிர்வாகங்கள், அது எஸ்பெஷலி சுவாமி எம்பெருமானாருடைய சம்பந்தமுடைய விஷயங்களை எல்லாம் நமக்கு இப்போ வருஷமாக மழையாக பொழிவதற்காக ஸ்ரீ உவே கோகிலாச்சான் பாலாஜி சுவாமி வந்து உபன்யாசிக்க இருக்கிறார். இதை எல்லோரும் இருந்து அனுபவிப்போம். कीर्तनाभरणं देशः श्रीरङ्गे स्वयमाश्रये चिन्तामणिमिवोद्भान्तं सङ्गेऽनन्तभोगिनः नमः श्रीरङ्गनायक्यै यद्भ्रूविभ्रमभे ततः ईशे विदौयवैकं यनिम्नोन्नतमिदं जगत्
परमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनस्फूर्तिर्निर्जितक्रोधलोभैः परवरमुनिहृत्यैरस्तु मे नित्ययोगः ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சீய திருவடிகளே சரணம். ஒரு ஆசிரியமான இந்த மாலை வேளையிலே ஒரு பகவத் சம்பந்தத்தோடு நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த கோஷ்டியிலே நாம் இப்பொழுது எம்பெருமானாருடைய ஐதீக நிர்வாகங்கள் என்கிற தலைப்பிலே இப்பொழுது நாம் அனுபவிக்க உள்ளோம். திருமகன் பெருமனான எம்பெருமான், அந்த எம்பெருமானாலே மயவர் மஞ்சனங்களுடன் பெற்ற ஆழ்வார்கள், அவர்கள் அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபம், அந்த எம்பெருமானுக்கு உண்டான உண்மையான ஸ்வரூபம்னா தன்மை, அந்த தன்மையை அறிந்து அதற்கு மேலே அந்த எம்பெருமானுடைய ரூபம்னா திருமேனி, அந்த திருமேனி அழகை அனுபவித்து ஸ்வரூபம், ரூபம், குணங்கள், அந்த எம்பெருமானுக்கு உண்டான கல்யாண குணங்கள், இந்த கல்யாண குணங்களையும் அறிந்து அதற்கு மேலே விபூதி, எம்பெருமானுக்கே உண்டாகக்கூடிய விபூதி, நீராகூதி என்கக்கூடிய அந்த விபூதி, இப்படி ஸ்வரூபம், ரூபம், குணம், விபூதி இத்தையெல்லாம் அந்த ஆழ்வார்கள் அறிந்து ஒரு ஆச்சரியமாக தமிழ் பாசுரங்களாக அதிலே வெளியிட்டார்கள். அதாவது ஆழ்வார்கள் அனுபவித்தார்கள் எம்பெருமானை. அந்த அனுபவத்தை அவர்கள் மட்டும் வைத்திருக்கலாமே, அப்படி வைக்காமல் அந்த அனுபவமானது அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக தமிழ் பாசுரங்களாக ஆழ்வார்கள் அருளிச் செயலை, நாலாதிக கொண்ட பாசுரங்களை அருளிச் செய்தார்கள். இந்த அருளிச் செயலிலே பற்பல வேதாந்த அர்த்தங்களானது பொதிந்து கிடக்கின்றது. இந்த அருளிச் செயலுக்கு திவ்ய பிரபந்தம், திராவிட வேதம், இப்படியெல்லாம் பல பெயர்கள் இருக்கின்றது. சரி, ஆழ்வார்கள் அருளிச் செயலை கொடுத்து விட்டார்கள். ஆனால் தமிழ் பாசுரங்களாக இருந்தாலும் நாம் இதை படித்தால் நமக்கு ஒருவாறாக பேரெழுந்த வாரியாக தான் அர்த்தமானது நமக்கு விளங்கும். ஆனால் ஆழ்வார்கள் உண்மையிலே எந்த நிலையிலே இந்த பாசுரத்தை அருளிச் செய்தார்கள் என நாம் தெரிந்து கொள்வதற்காக எம்பெருமான் பின்பு ஆச்சாரியர்கள் என்று சொல்லக்கூடிய மிகவும் ஞானவான்களாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்களை எம்பெருமான் இந்த நிலவுகளிலே திருவதரிக்க வைத்தான். அப்படி இந்த ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பூர்வாச்சாரியர்கள் போதமனுஷ்டானங்கள் பூர்வார் வாக்குகளை கொண்டு நீர் தேறி இருள் தருமா ஞானத்தை இடுமுத்து வாழும் இருள் தருமா தேசிகனை சேர்த்து என்ற மாமனுடைய வாசனம். இந்த பூர்வாச்சாரியர்கள் முதலிலே நாம் அந்த பூர்வாச்சாரியர்கள் இதற்காக தான் அருளிச்செயலுடைய வியாக்கியானத்தை அருளிச்செய்வதற்காக தான் திருவதரித்தார்களா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. அந்த அருளிச்செயலுடைய வியாக்கியானத்தை நமக்கு கொடுத்தும் அதன்படி வாழ்ந்தும் அந்த அனுஷ்டானத்தோடும் நமக்கு காண்பித்து கொடுத்தார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அப்படி அந்த பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானங்கள் இந்த ஆச்சாரியருடைய இப்படிப்பட்ட ஆச்சாரியருடைய திருவடிகளை அடைந்து அவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு அனுஷ்டித்து காண்பித்தார்களோ அந்த அனுஷ்டானத்தோடு நாமும் வாழ வேண்டும். வாழ்ந்து பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானங்கள் பூர்வார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேறி இருள் தருமா ஞானத்தை இன்பமுத்து வாழும் திரள் தருமா தேசிகனை சேர்ந்து இந்த இன்பமுத்து வாழ்வோள் என்று மாமுனிகள் இப்படி அந்த ஆச்சாரிய பெருமக்கள் நடந்து காட்டிய அனுஷ்டானங்களோடு நாமும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற மாமுனிகள் இந்த பாசனத்திலே காட்டுகிறார். இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் நாதமுனிகள் தொடங்கி கனவால மாமுனிகள் ஈராக பற்பல ஆச்சாரியர்கள் அருள் செய்யறதுக்கு பற்பல வியாக்கியானங்களை பற்பல விஷயங்களை காட்டி கொடுக்கிறார்கள். சரி, இந்த ஆச்சாரியர்களை பற்றி நாம் எங்கு காணலாம்? எப்படி இந்த ஆச்சாரியர்களை பற்றி நாம் எங்கெங்கெல்லாம் இவர்களை பற்றி நாம் அறியலாம் அப்படின்னா, குரு பரம்பரா பிரபாவம்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நூல். அந்த நூலிலே இந்த ஆச்சாரியர்கள் பற்றி ஒரு வைபவத்தை நாம் அறியலாம். அத்தை தவிர இந்த வியாக்கியானத்திலே பற்பல இடங்களிலே ஐதிக நிர்வாகங்கள் மூலமாக இந்த ஆச்சாரியருடைய வாழ்க்கை வைபவங்களையும் அவருடைய சிறப்புகளையும் அவர்கள் இந்த அருள் செயலுக்கு உண்டான சிறப்பாக சொல்லக்கூடிய அர்த்த விசேஷங்களையும் இந்த வியாக்கியானங்களிலே ஐதிக நிர்வாகங்கள் மூலமாக நாம் அறியலாம். அதிலும்
இந்த குரு பரம்பரை பிரபாவம், இந்த குரு பரம்பரா பிரபாவத்தை, இந்த குரு பரம்பரை பிரபாவத்தை இருக்கக்கூடிய விஷயத்தை காட்டிலும் அந்த வியாக்கியானங்களை பொருந்திருக்கக்கூடிய விஷயங்களில் தான் ஆச்சாரியனுடைய உண்மையான ஒரு அவருடைய பெருமையை நாம் அறியலாம். இந்த வியாக்கியானங்கள் எப்படி, அதாவது இந்த வியாக்கியானங்களிலே 6 வகையாக நம்முடைய பெருமக்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் காண்பிக்கிறார்கள். ஐதீக்கியம், நிர்வாகம், உதாரணம், சம்பாதம், இப்படியெல்லாம் 6 வகையாக இந்த வியாக்கியானங்களே இருக்கின்றது. இதிலே முதல்ல ஐதீக்கியம் என்றால் என்ன என்று பார்க்கலாம். அதாவது ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு அதற்கு அர்த்தங்களை அருள் செய்யும் பொழுது ஆச்சாரியர்கள், மற்றிருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து அந்த அர்த்தத்திற்கு ஏற்றவாறு இந்த ஆச்சாரியனுடைய வைபவத்திலே இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறனவோ அந்த நிகழ்ச்சிகளையே உதாரணமாக எடுத்து அந்த வியாக்கியானங்களை அருள் செய்வார்களாம். அதாவது உதாரணமாக ஒரு பாசுரத்தை பார்க்கலாம். பெரியாழ்வாருடைய பாசுரம், ஒரு மகள் தன் மயுடையே உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், திருமகள் போல வளர்த்தேன் இது ஒரு பாசுரம். இந்த பாசுரத்திலே ஒரு மகள் தன்னையுடைய உலகம் நிறைந்த புகழால் என்ன பெரியாழ்வார் ஆண்டாளை விட்டு பிரிந்து கதறுகிறார். சூடி கொடுத்த நாச்சியாரான ஆண்டாள் இந்த பெரிய பெருமாளை இங்கே திருக்கல்யாணம் செய்து கொள்கிறாள். அதன் பின்பு பெரியாழ்வார் தம்முடைய புதல்வியான ஆண்டாளை பிரிந்து இருக்க முடியாமல் இந்த பாசுரத்திலே கதறுகிறார் பெரியாழ்வார். ஒரு மகள் தன்னையுடைய உலகம் நிறைந்த புகழால், ஒரே ஒரு மகளை உடையவனாக இருக்கிறேன், அந்த ஒரு மகளையும் அவள் எப்படிப்பட்டவன்னா உலகம் நிறைந்த புகழ், இந்த உலகம் அனைவராலும் கொண்டாடும்படியாக இருக்கக்கூடிய ஆண்டாள் செங்கன்மாள் தான் கொண்டு போனான், எம்பெருமான் கொண்டு போனான் என்று பெரியாழ்வார் கதறும்படியான பாசுரம். இந்த பாசுர வியாக்கியானத்திலே ஒரு ஐதீகமானது காணப்படுகிறது. அது என்னவென்றால் எம்பெருமானாருக்கும் ஆழ்வானுக்கும் உண்டான ஒரு ஐதீகம். எம்பெருமானாருக்கு எவ்வளவோ சிஷ்யர்கள் இருந்தாலும் அந்த சிஷ்ய பெருமாக்களிலே மிகவும் முக்கியமானவர் கூரத்தாழ்வான். இந்த கூரத்தாழ்வான் திருநாட்டை அலங்கரித்தார், பரமதத்துக்கு எழுந்தருளினார். அவரை பிரிந்து இருக்க முடியாமல் எம்பெருமானால் ஆழ்வானை இப்படி பிரிந்தேனே, ஒரு மகள் தன்னுடைய ஒரே ஒரு, அதாவது தன் ஒரே ஒரு சிஷ்யன், ஒரே ஒருவனை கொண்டுள்ளேன், அந்த ஆழ்வான் உறவுகள் தன் உலகம் நிறைந்த புகழான், இந்த கூரத்தாழ்வான் எப்படிப்பட்டவர், ஒளியை கடக்கும் பெரும்புகழான் என கொண்டாடுகிறோம். இப்படி பெருமை வாய்ந்தவர், உலகம் அனைவராலும் போற்றப்படக்கூடிய கூரத்தாழ்வானை இப்படி நான் பிரிந்தேனே, செங்கன்மாள் தான் கொண்டு போன எம்பெருமான் ஆழ்வானை கொண்டு போய்விட்டானே, அவனை பிரிந்த நாள் இருக்க முடியவில்லை என்று எம்பெருமானார் இப்பாசுரத்திலே கதறுகிறார். ஆக இப்படி அந்த ஆச்சாரியனுடைய அவருடைய வரலாற்றிலே நடந்த நிகழ்ச்சிகளையே இந்த பாசுரத்திற்கு அர்த்தத்திலே அந்த பாசுரத்திற்கு ஏற்றவாறு அர்த்தத்தை அருள் செய்வார்கள். இது ஐதீக்கியம் என்று பெயர். அடுத்ததாக நிர்வாகம் என்றால் என்ன அப்படின்னா, ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு நம்முடைய ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் எழுதும் பொழுது ஆச்சாரியர்கள் மற்றக்கூடிய ஆச்சாரியர்கள் பலரும் அந்த பாசுரத்திற்கு பலவாறாக அர்த்தங்களை அருள் செய்வார்கள். அந்த அர்த்தங்களையும் சேர்த்து அந்த வியாக்கியானத்தில் குறிப்பிடுவார்கள். இதற்கு நிர்வாகம் என்று பெயர். இப்படி இந்த ஐதீக நிர்வாகங்களை பற்றி தான் நாம் எம்பெருமானார் விஷயமாக நாம் இங்கே இந்த கோஷ்டியை அனுபவிக்க உள்ளோம். எம்பெருமானாருக்கு எண்ணற்ற திருநாமங்கள் இருக்கின்றன. இளையாழ்வார், எம்பெருமானார், ராமானுஜர், இப்படி எத்தனையோ திருநாமங்கள் இருக்கின்றது. ஆனாலும் எம்பெருமானாருக்கு உண்டான ஒரு திருநாமம், இந்த திருநாமத்திலே அவருடைய பெருமையை நாம் அறிந்து விடலாம். இந்த ஒரு திருநாமத்திலே எம்பெருமானாருடைய பெருமையானது நம்மால் நன்கு அறிய முடியும். அது என்ன திருநாமம் அப்படின்னா ஆமுதல்வன். இந்த ஆமுதல்வன் என்கிற திருநாமம் யாராலே கொடுக்கப்பட்டது அப்படின்னா எம்பெருமானாருக்கு மானசீகாச்சாரியாக இருக்கக்கூடிய ஆளவந்தார். இந்த ஆளவந்தார் தான் எம்பெருமானாருக்கு ஆமுதல்வன் இந்த திருநாமத்தை சூட்டுகிறார். திருவாய்மொழியிலே 7ஆம் பத்து 9ஆம் பதிகம் 3வது பாசுரத்திலே ஆமுதல்வன் இவனென்று தந்தேத்தி என்று வரக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்திலே நம்மாழ்வார் என்னை கொண்டு, அதாவது ஆமுதல்வன் இவன் என்று தந்தேத்தி, ஆமுதல்வன் இங்கு எம்பெருமான் நம்மாழ்வாரை கொண்டாடுகிறார். எம்பெருமான் என்னை கொண்டு இந்த பாசுரங்கள் எல்லாம் பாடவித்தானே, நான் எப்பேற்பட்ட நீச்சன், ஆனால் என்னை கொண்டு என்னை தேர்ந்தெடுத்து என்னுடைய வாயிலாக இந்த திருவாயுடைய 1000 பாசுரங்களையும் இவன் தான் முதல்வனா
இவன் தான் நான் முதல்வன் என்று என்னை தேர்ந்தெடுத்து என்னை கொண்டாடி என்னுடைய வாயிலாக இந்த பாசுரங்கள் எல்லாம் பாட வைத்தானே என்று நம்மாழ்வார் அருள் செய்கிறார். முதல்வன் இவன் என்ன தந்தேத்து என்று இந்த வியாக்கியானத்திலே இந்த ஐதிஹ்யமானது இங்கு காட்டப்படுகிறது. ஆளவந்தார் காஞ்சிபுரத்தில் எழுந்தருள்கிறார். அங்கே மலை அடிவாரத்திலே ஒரு புற்றானது இருக்கிறது. அந்த புற்றுக்கு கிழக்கு புறமாக அந்த புற்றுக்கு கிழக்கு முகமாக கரியமாணிக்க தாழ்வார் என்று சன்னதி ஒன்று இருக்கிறது. இந்த கரியமாணிக்க தாழ்வார் சன்னதிற்கு கிழக்காக எம்பெருமானார் கடந்து கொண்டு வருகிறார். அப்பொழுது எம்பெருமானார் திருவரங்கத்திற்கு வந்து நம்முடைய தர்மஸ்தாபனாக இல்லை, ஆளவந்தார் கைங்கரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த எம்பெருமான் காஞ்சிபுரம் எம்பெருமான் கைங்கரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆளவந்தார் அங்கே சென்ற பொழுது எம்பெருமானார் பிரதட்சணமாக வருகிறார். அவரை பார்த்து ஆளவந்தார் ஆமுதல்வன் என்று தெரிவித்தாராம். இவனே நம்முடைய நமக்கு பின்பு இவரை நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ஆமுதல்வன் என்று கொண்டாடினாராம் அந்த கோஷ்டியிலே. ஆக ஆளவந்தாராலே இந்த ஆச்சரியமான திருநாமமானது எம்பெருமானாருக்கு அமைந்தது. இது ஒரு நிகழ்ச்சி. மற்றொரு இடத்திலே எம்பெருமானார் அந்த தேவபெருமாளுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தேவபெருமாளுக்கு ஒரு ஆச்சரியமான நித்தியமும் கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார். என்ன கைங்கரியம் அப்படின்னா, சாலை கிணத்திலிருந்து, அதாவது காஞ்சிபுரம் இந்த வரதராஜ பெருமாள் சந்தையிலிருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சாலை கிணறு. அந்த சாலை கிணத்திலிருந்து நித்தியமும் விடாமல் அந்த எம்பெருமானுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார் எம்பெருமானார். அந்த ஒரு விஷயமானது இந்த திவ்ய பிரத இந்த அருள்செயல் வியாக்கியானத்திலே காண்பிக்கப்படுகின்றது. தெள்ளியே தேவர்க்கும் தேவர் திருத்தக்கீர் என்ற பெரிய திருமொழி பாசுரம். பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்து 2ஆம் திருமொழி 3வது பாசுரம். இதிலே இந்த தெள்ளிய தேவர்க்கும் தேவர் திருத்தக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்த பதிகமானது எப்படி அமையப்பெற்றது அப்படின்னா, நாயிகா பாவனையிலே ஆழ்வார் பாடியிருக்கிறார். அதாவது பரகால நாயகி, இந்த பரகால நாயகின் தாயார் பேசும் விதமாக இந்த பதிகமானது அமைந்திருக்கிறது. இந்த பதிகத்திலே திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். அந்த திருக்கண்ணபுரத்து, அதாவது இதிலே அந்த பதிகத்தில் 8வது பாசுரத்திலே தொண்டெல்லாம் நின்னடியே தொழுது உய்யுமாறு கண்டு தான் கணபுரம் தொழப் போயினாள். தொண்டெல்லாம் நின்னடியே தொழுது உய்யுமாறு கண்டு, அதாவது தொண்டர்கள் எல்லாம் கூட்டமாக உங்களுடைய சந்நிதிக்கு வந்து தங்கள் வேண்டிய காரியங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்கின்றார்கள். இன்னும் பரகால நாயகியுடைய தாயாரானவள் சொல்கிறாளாம். அதே போல இந்த தொண்டர்கள் எல்லாம் உங்களுடைய சன்னதிக்கு வந்து தம்முடைய வேண்டிய காரியங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள். அத்தை பார்த்து என்னுடைய பெண்ணானவள் பரகால நாயகியும் உன்னுடைய சன்னதிக்கு, உன்னுடைய திருக்கண்ணபுரத்து எம்பெருமானே உன்னுடைய சன்னதிக்கு வருகிறாள் என்று தாயார் சொல்கிறாள். உடனே எம்பெருமான் கேட்டான், திருக்கண்ணபுரத்து எம்பெருமான், இதற்காக என்னுடைய சன்னதிக்கு வர வேண்டும்? தொண்டர்கள் எல்லாம் வருகிறார்கள், சரி, உன்னுடைய பெண் பிள்ளையான பரகால நாயகி எதற்காக வர வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே இதற்கு முன்பிருந்த பாசுரத்திலே அரங்கமே என்பது இவள் தனக்காசையே, அதாவது திருவரங்கம் தான் பரகால நாயகிக்கு உயிர் மூச்சு. திருவரங்க தெம்பெருமான் தான் அவளுக்கு எல்லாம் பரகால நாயகிக்கு. அப்படி இருக்கக்கூடிய அரங்கமே என்பது இவள் தனக்காசை, அரங்கம் தான் உன்னுடைய பெண் பிள்ளை காசைனா இதற்காக திருக்கண்ணபுரம், அதாவது என்னிடத்திலே வர வேண்டும் என்ற சௌரி பெருமாள் பரகால நாயகியுடைய தாயாரிடத்திலே கேட்டாராம். அதற்கு அந்த தாயார் பதில் சொல்கிறாள், தொண்டெல்லாம் நின்னடியே தொழுது உய்யமாறு கண்டு, அதாவது பக்தர்கள் எல்லாரும் அடியவர்களோடும் அவர்கள் வேண்டிய வரத்தை உன்னிடத்திலே கேட்டு பெறுவதற்காக வருகிறார்கள். அதுபோல என்னுடைய பெண் பிள்ளையான பரகால நாயகியும் திருவரங்க தெம்பெருமானை சீக்கிரமாக அடைய வேண்டும், அந்த எம்பெருமானோடு கூட வேண்டும் என்பதற்காக உம்முடைய சன்னதிற்கு வருகிறாள் என்று தெரிவித்தாராம். அதுபோலதான் இங்கே எம்பெருமானார் இந்த திருவரங்கத்திற்கு வருவதற்கு முன்பாக அந்த தேவபெருமானுக்கு இடைவிடாமல் சாலை கிணத்திலே தீர்த்தம் அந்த கைங்கரியத்தை செய்தார். அந்த தேவபெருமானிடத்தில் அந்த கைங்கரியத்தை செய்து பிறகு இங்கே திருவரங்க தெம்பெருமானிடத்திலே வந்து சேர்த்தார் என்று இந்த வியாக்கியானத்திலே இந்த உதாரணமானது காட்டப்படுகிறது. மற்றொரு இடத்திலே எம்பெருமானார் ஒரு உயர்ந்த விஷயத்தை, அதாவது சர்மஸ்லோக விஷயத்தை திருக்கோட்டியூர் நம்பிடத்திலே அதை காலக்ஷேபம் பெற வேண்டும், அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருக்கோஷ்டியூருக்கு எழுந்தருளினார். அதுவும் எத்தனை முறை அப்படின்னா 18 முறை எழுந்தருளினார். 18 முறை சென்று அந்த திருக்கோட்டி நம்பிடத்திலே அந்த சர்மஸ்லோக அர்த்தத்தை பெற்றாராம். இந்த விஷயமானது வியாக்கியானத்திலே காட்டப்படுகிறது. திருவாய்மொழி 7ஆம் 10வது பதிகம் இன்பம் பயக்கின்னு தொடங்கக்கூடிய பதிகம். இந்த பதிகத்திலே
ஆழ்வார் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், இன்பம் பயக்கும் இந்த பதிகத்திலே, அதாவது இந்த பதிகத்தை யாரெல்லாம் கற்கிறார்களோ, இந்த 7ஆம் பத்து 10வது அதிகமாக இருக்கக்கூடிய இன்பம் பயக்க சொல்லக்கூடிய இந்த பதிகத்தை யாரெல்லாம் கற்கிறார்களோ அவர்களை பற்றி அந்த பக்தர்களை பற்றி நித்தியசூரிகள் எல்லோரும் நித்தியசூரிகள் தன்னுடைய தேவிமார்களுக்கு அவருடைய பெருமையெல்லாம் தெரிவிக்கிறார்கள். இன்பம் பயக்கம் சொல்லக்கூடிய இந்த 10 பாசுரங்களையும் எவர்களெல்லாம் விரும்பி கற்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தர்கள், அவர்கள் தூய்மையானவர்கள், அவர்களை பற்றி நித்தியசூரிகள் எல்லாம் அந்த பர்வதத்திலே தங்களுடைய தேவிமார்களுக்கு கொண்டாடி இருக்கிறார்கள். நல்லி உரைப்பர் தம் தேவியர்க்கே என்று. அப்படிதான் இங்கே எம்பெருமானாரும் திருக்கோட்டில் நம்மிடத்திலே ஜென்மஸ்லோகார்த்தத்தை பெற்றார். பெற்ற பின்பு என்ன செய்தார் அப்படின்னா, திருக்கோட்டில் அந்த அஷ்டாங்க விமானம் மேலே ஏறி தெற்கு புறமாக தெற்காழ்வானின் சன்னதி அமைந்திருக்கிறது. இந்த தெற்காழ்வான் சன்னதி பக்கத்திலே யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர்கள் எல்லோரையும் அழைத்து எம்பெருமானார் இந்த சர்மஸ்லோகார்த்தத்தை அவர்களுக்கு தெரிவித்தார். எப்படி இங்கே நித்தியசூரிகளானவர் அவருடைய தேவிமார்களுக்கு எம்பெருமான் அந்த கேட்டவுடனே இந்த விஷயத்தை நித்தியசூரிகள் தெரிவித்தார்களோ, அதுபோல எம்பெருமானாரும் அந்த அடியவர்கள் யாரெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர்களுக்கு கேட்ட மாத்திரத்திலே இந்த சர்மஸ்லோகார்த்தத்தை தெரிவித்தாராம். மற்றொரு பாசுரத்திலே இந்த விஷயம் காட்டப்படுகிறது. இதே விஷயம் திருநந்தாண்டகம் 11வது பாசுரத்திலே பட்டுடக்கு மயத்திறங்கும் பாவைப்பேனாய் என்ற தொடரக்கூடிய பாசுரம். இதிலே கட்டி வீச்சு சொன்னெண்ணம் சொன்னால், கட்டி வீச்சு அதாவது பரகால நாயகி திருமங்கையாழ்வார் நாயிகா பவனிலே பாடக்கூடிய பாசுரம். பரகால நாயகியாக இந்த பரகால நாயகி எம்பெருமானை பிரிந்திருக்கிறாள். பிரிந்து உடலெல்லாம் மெலிந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் பரகால நாயகி. இதை பார்த்து தன்னுடைய தாயார் பரகால நாயகின் தாயாரானவள் இந்த தன்னுடைய பெண் பிள்ளை இப்படி இருக்கிறாளே, இதற்கு என்ன காரணம் என்று ஒரு கட்டி வீச்சு, அதாவது கட்டி வீச்சுன்னா கை பார்த்து குறி சொல்லக்கூடியவர்கள், அந்த கட்டி வீச்சையை அழைத்து இதற்கு என்ன காரணம் என்று கேட்டாராம். கட்டி வீச்சு சொல் என்ன சொன்னால் நாங்கள் கட்டி வீச்சு சொல் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னால் இந்த பரகால நாயகியின் தாயார் உடனே கட்டி வீச்சதுக்கு உண்டான காரணத்தை தெரிவித்தாராம். அதுபோலே தான் இங்கே எம்பெருமானாரும் சர்மஸ்லோகத்தின் அர்த்தத்தை திருக்கோட்டில் நம்மிடத்திலே பெற்றார். அந்த அர்த்தத்தை ஆசையுடையோர்க்கெல்லாம் அந்த அர்த்தத்தை கேட்டு வெளியே வருகிறார். வந்தவுடனே சில அடியவர்கள் எல்லோரும் அடியன் தேவன் திருக்கோட்டி நம்மிடத்திலே கேட்ட அர்த்தத்தை அடியனுக்கும் கூற வேண்டும், அடியவங்களுக்கும் கூற வேண்டும். ஏன்னா திருக்கோட்டியை நம்பி சாதாரணமாக யாருக்கும் அவ்வளோ எளிமையாக யாருக்கும் கூப்பிட்டு ஒரு அர்த்த விஷயத்தை சொல்ல மாட்டார். அதனாலே திருக்கோட்டி நம்மிடத்திலே கேட்டிருக்கிறேன், உம்முடைய எதிர்வாயிலாக நாங்கள் அந்த அர்த்த விஷயத்தை பெற வேண்டும் என்று கேட்டார்களாம். கேட்ட மாத்திரத்திலே எப்படி கட்டி வச்சு சொல் என்ன சொன்ன உடனே அந்த விஷயத்தை தெரிவித்தாரோ அதுபோல எம்பெருமானாரும் அவர்கள் கேட்ட மாத்திரத்திலே அந்த சர்மஸ்லோகார்த்தத்தை அவர்களுக்கு விண்ணப்பித்தாராம். பலரும் இந்த காலப்பொழுது சொல்கிறார்கள், திருக்கோட்டியை நம்பி அஷ்டாங்க விமானத்து மேலே ஏறி எல்லோருக்கும், அதாவது மைக்கு குடிச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அது போல மைக்கு குடிச்சுன்னு எல்லோருக்கும் சொல்லிட்டார் சர்மஸ்லோகத்தை. அப்படி அல்ல, யாருக்கு ஆசை இருக்கிறதோ யாருக்கெல்லாம் ஆசை உள்ளதோ அவர்களுக்கு மட்டும் அவர்களை அழைத்து ஒரு ஓரமாக அந்த அஷ்டாங்க விமானத்தின் மேலே ஓரமாக ஒரு ரகசியமான இடத்திலே சர்மஸ்லோகார்த்தத்தை விண்ணப்பித்தார் என்ன இவ்விடத்திலே நமக்கு காண கிடைக்கின்றது. இன்னும் மற்றொரு பாசுரத்திலே ஏழும் ஆடையும் அகுதே திருவாய்மொழியிலே 4ஆம் பத்து 3வது பதிகம் 5வது பாசுரம். இந்த பாசுரத்திலே ஏழும் ஆடையும் அகுதேன்னு ஒரு வருகிறது. ஏழும் ஆடையும் அகுதே, அதாவது நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், எம்பெருமானுக்கு தகுதியான ஆடை, அதாவது எம்பெருமானுக்கு எவ்வளவோ எம்பெருமான் இந்த திவ்யமான வஸ்திரங்களை சாத்திக் கொண்டிருக்கிறார். அந்த வஸ்திரமானது எப்படிப்பட்டது, அந்த வஸ்திரம் என்ன அப்படின்னா 7 ஆடை என்பது. எம்பெருமானுக்கு தகுதியான ஆடை வஸ்திரம் எது அப்படின்னா என்னுடைய அன்பு தான். எம்பெருமானே உனக்கு தகுதியான ஆடை எது, என்னுடைய அன்பு தான் உனக்கு தகுதியான ஆடை என்று நம்மாழ்வார் தெரிவித்தாராம். இந்த இடத்திலே ஒரு ஆச்சரியமான ஐதீகமானது காட்டப்படுகிறது. இந்த திருவரங்கத்து எம்பெருமானுக்கு அந்த காலத்திலே வண்ணான் என்று சொல்லக்கூடிய அந்த பரம்பரையில் வந்தவர்கள் எம்பெருமான் நித்தியமும் எம்பெருமான் உடுத்துக்கள் என்ற அந்த வஸ்திரத்தை அந்த வண்ணானவன் பெற்றுக்கொண்டு போய் சலவை செய்து மீண்டும் அத்தை எம்பெருமானுக்கு நம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பான். அப்படி ஒரு நாள் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ வண்ணானவன் நம்பெருமானுக்கு உண்டான அந்த வஸ்திரத்தை எல்லாம் நன்றாக துடைத்து அதை எடுத்துக்கொண்டு வந்து எம்பெருமானாருக்கு காட்டுகிறார்.
எம்பெருமானாருக்கு காண்பித்த உடனே எம்பெருமானாருக்கு ஒரே சந்தோஷம். எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது இந்த வஸ்திரம், இந்த வஸ்திரத்தை எம்பெருமான் உடுத்துக் கொள்ளப் போகிறானே என்ன அவருக்கு ஒரே சந்தோஷம். உடனே அவருடைய அந்த வண்ணாருடைய கையை பிடித்து நேராக மூலஸ்தானத்திற்கு அழைத்து சென்று விட்டாராம் எம்பெருமானார். நேராக போய் எம்பெருமான் பெரியபெருமானிடத்திலே காண்பித்தார். நாயுந்தே, இவன் உன்னுடைய வஸ்திரத்தை துவைத்துக் கொண்டு வந்திருக்கிறான், பாது நன்னா கடாட்சி தருளும் என்ன எம்பெருமானார் பெரியபெருமானிடத்திலே தெரிவித்தாராம். உடனே பெரியபெருமாள் உகந்து குளிர கடாட்சித்து, அந்த வஸ்திரத்தை குளிர கடாட்சித்து, அந்த வண்ணானையும் குளிர கடாட்சித்து ஒரு வார்த்தை சொன்னாராம். இவ்வண்ணானுக்கு கம்சனுடைய, அதாவது கண்ணன் பெருமானுடைய சரித்திரத்திலே அந்த காலத்திலே ஒரு வண்ணானவன் கண்ணன் பெருமானிடத்தில் அபசாரப்பட்டான். ஆக இவ்வண்ணானுக்கு கம்சனுடைய வண்ணான் முன்பு நம்மிடத்திலே பட்ட குற்றத்தை மன்னித்தோம் என்று இப்பொழுது தெரிவித்தாராம். அந்த கண்ணன் பெருமானுடைய காலத்திலே ஒரு வண்ணான் கன்னடத்திலே ஒரு அபச்சாரத்தை பட்டான். இப்பொழுது நீ நமக்காக இந்த ஆச்சரியமான வஸ்திரத்தை நீ துவைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகையாலே உம்மாலே அந்த வண்ணானை நாம் மன்னித்தோம் என்று பெரியபெருமான் தெரிவித்தார். ஆக பெரியபெருமான் எம்பெருமானார் இடத்துல என்ன தெரிகிறது என்றால், எம்பெருமானாருக்கு இவன் இன்னான் என்று எந்த ஒரு பேதமும் கிடையாது. ஸ்ரீவைஷ்ணவன் அடிவன் தெரிந்தால் போதும், அவன் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. எம்பெருமானார் அத்தனை பேரையும் ஒரே மாதிரியாக பாவித்தார் என்று நமக்கு இதன் மூலமாக தெரிகிறது. இதுதான் எம்பெருமானை இதனால் தான் இவரை நாம் ஜெகதாச்சாரம் நாம் கொண்டாடுகிறோம். இப்பேற்பட்ட எம்பெருமானார் இதே மாதிரி ஒரு வைபவமானது காட்டப்படுகிறது ஒரு வாசகத்திலே. தமருகந்தது எவ்வுருவம் அபூர்வம் தானே, தமருகந்தது எப்பேர் மத்தப்பேர், தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானா. இந்த முதல் திருவந்தாதியிலே ஒரு ஆச்சரியமான பாசுரம். இப்பாசுரத்தில் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார், ஒரு பக்தனானவன் எம்பெருமானை இன்ன உருவத்தோடு பார்க்க வேண்டும், இவன் இந்த உருவத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எம்பெருமான் அந்த உருவத்தை ஏற்றுக்கொள்கிறான். ஒரு பக்தனானவன் எம்பெருமானை கண்ணிலே, இந்த மரத்திலோ ஏதோ உலோகத்திலோ இவன் அந்த எம்பெருமானாக படித்து எம்பெருமான் நீ இருக்க வேண்டும் என்று சொன்னால் எம்பெருமான் அந்த பிம்பத்திலே எழுந்தருளுவானாம், அதுவும் உகந்து எழுந்தருளுவானாம். அதுபோல இந்த இடத்துல ஒரு ஐதீகமானது காண்பிக்கப்படுகிறது. ஒரு பெரிய கோயிலிலே ஒரு முறை ஒரு சிறு குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து மணல்வெளியிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அதாவது எப்படின்னா, நம்பெருமாளை மண்ணிலே வடித்து உபயநாச்சியாரையும் வடித்து ஒரு மண்டபத்தையும் செய்து மண்ணாலை செய்து அதிலே அந்த எம்பெருமானுக்கு திருவாராதனம் எல்லாம் செய்து பெரிய கோயிலிலே எப்படி அந்த கிரமமானது அந்த திருவாராதன கிரமம் எப்படி நடக்குமோ அதுபோல அந்த குழந்தைகள் எல்லாம் செய்து விளையாடி கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அந்த வழியிலே எம்பெருமானார் வருகிறார், கையில் ரிக்ஷாபாத்திரம் எடுத்துக்கொண்டு வருகிறார். வரும்பொழுது அந்த குழந்தைகள் அந்த வேத விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நம்பெருமாளுக்கு அந்த பெருமாளுக்கு வேத விண்ணப்பம் செய்தவாறே அருளப்பாடு எம்பெருமானார் என்று சொன்ன உடனே எம்பெருமானார் நேராக வந்து தண்டனிட்டு அந்த மந்திரத்தையும் கைங்கரியம் செய்து தம்முடைய பிக்ஷாபாத்திரத்திலே அந்த அவர்கள் கொடுத்த பிரசாதம், அதாவது எல்லாம் மண் தான், மண்ணிலே ஒரு களிமண், அந்த மண்ணிலே ஒரு உருண்டை பிடித்து வைத்திருந்தார்கள் பிரசாதமாக. அந்த மண்ணை தாம் வாங்கி கொண்டார் பிரசாதமாக. ஆக எம்பெருமான் அந்த அடியவனானவன் உகந்து இந்த இடத்திலே இருக்க வேண்டும், எம்பெருமான் இங்க இருக்க வேண்டும், இந்த தூணிலே நீ இருக்க வேண்டும் என்று அடியவன் எவன் ஒருவன் நினைத்தான் அந்த எம்பெருமான் அவ்விடத்தில் வந்து விடுவானாம். அதுபோலதான் குழந்தைகளும் அவ்வளவு பாரிப்போடு பக்தியோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆக நம்பெருமான் இடத்தில் நிச்சயமாக எழுந்தொண்டிருப்பார் என்று எம்பெருமானார் அதை உணர்ந்து அந்த இடத்திலே எம்பெருமான் இருக்கிறான் என்று தாமும் அந்த குழந்தைகளோடு சேர்ந்து எம்பெருமானார் அந்த பிரசாதத்தையும் பெற்றுக்கொண்டார் என்று இந்த சரித்திரமானது விளங்குகிறது. இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல பற்பல சரித்திரங்கள் வியாக்கியானங்களிலே ஆச்சரியமாக காண கிடைக்கிறது நமக்கு. ஆக இப்படி பற்பல இடங்களில் எம்பெருமானோட விருப்பமானது பேசப்படுகிறது. இதிலே ஒரு சிறு விஷயங்கள் தான் இவ்விடத்திலே ஒன்று ரெண்டு விஷயங்கள் தான் தெரிவித்தேன். ஆக இந்த எம்பெருமானாருடைய புகழ் இந்த உலகம் முழுக்க ஓங்கி இருக்கிறது. இப்பேற்பட்ட எம்பெருமானாருடைய திருவடிகளை நாம் பற்றி நாம் அனைவரும் உபயோகமாக என்ற கூறி அடியேன் உபன்யாசத்தின் தலைநடுகிறேன். ஸ்ரீமதே வேதாமாத்து நீத்ராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினை பூஜாதி நித்யஸ்ரீ நித்யமங்கலம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயன் திருவடிகளே சரணம்.